அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். மதுமிதா வகுப்பை விட்டு வெளியே வந்தாள். கையில் ஸ்டெத்தும் தோளில் வெள்ளை கோட்டும் தளர பின்னிய கூந்தலும் அசைய கம்பீரமாய் இருந்தது அவள் நடை. கிரேக்க கூர்மூக்கும் கருந்திராட்சை விழிகளும் சின்ன சிவப்பு மிளகாய் இதழ்களும் அவள் பேரழகி என்றன. காரிடரில் அங்கும் இங்கும் குழுமியிருந்த மாணவ மாணவியரை லாவகமாய் கடந்து வேகமாய் நடந்தாள். மது, லஞ்ச் சாப்பிட வரலையா? அவள் பின்னால் நாய்க்குட்டி போல ஓடி வந்த அவள் வகுப்பு தோழி திவ்யா மூச்சு வாங்க கேட்டாள். வர்றேன்பா, பிருந்தா மேம் ஏதோ கூப்பிட்டாங்களாம், என்னன்னு கேட்டுட்டு வந்துடட்டுமா? சரிதானே? சரிதான், போ, இப்போதைக்கு நீ வந்த மாதிரிதான். திவ்யா விலக சிரித்து கொண்டே மதுமிதா ஆசிரியர்களுக்கான அறை நோக்கி போனாள். கூப்பிட்டீங்களா மேம்? பிருந்தாவின் முகம் இவளை பார்த்தவுடன் மலர்ந்தது. வா மது என்றவர் சின்ன பாட்டில் மூடியை திறந்து அவளிடம் நீட்டினார். வெள்ளிக்கிழமைன்னு பாயாசம் செஞ்சேன், உனக்கு பிடிக்குமே, சாப்பிடு முதல்ல. மதுமிதா சற்று நெளிந்தாள். மற்ற லெக்சரர்கள் சிரித்தபடி கடக்க சங்கோஜப்பட்டாள். தயங்கியபடி பிராக்டிக்கல்ஸ் இருந்துச்சு அதான் என்றாள். டிசெக்ஷன் பண்ணியாக்கும், சாப்பிடவே தோணலை மேம். இதெல்லாம் பார்த்தா எப்படி டாக்டராக முடியும்? ஒரு நாளைக்கு வயிறை பிளந்து 5-6 அப்டமன் சர்ஜரியை அனாவசியமாக செஞ்சுட்டு விருந்த ஒரு பிடிக்கிற டாக்டர்கள்லாம் உண்டு. இதெல்லாம் ஆரம்ப கால தயக்கங்கள் தான், போக போக சரியா போயிடும். ஒரு டாக்டரோட பொண்ணுக்கு சொல்லணுமா என்ன? முந்திரியும் திராட்சையும் மிதக்கிற பாயாசத்தை பாரு, உனக்காகவே நிறைய போட்டேன் தெரியுமா? மதுவிற்கு சற்று சிரமமாகவே இருந்தது. அறுத்த உடலில் பூரணமாய் ஜீரணமாகாமல் இருந்த மிச்சங்கள் தான் நினைவில் மோதியது. இருந்தாலும் பிருந்தாவை புண்படுத்த விரும்பவில்லை. மெல்ல கவனத்தை திசை திருப்பி பாயாசத்தை சுவைத்தாள். நிஜமாகவே அபாரமாயிருந்தது. எப்படி இருக்கு? சூப்பர் மேம். உங்க பாயாசத்துக்கு என்ன குறைச்சல்னு கேட்குறேன். லஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்க? தெரியலையே, போய் பார்த்தாதான் தெரியும். ரமேஷ் பாயாசம் குடிச்சானா? காலையில் குடிச்சான். மதியம் ஒன்ன மாதிரி கூப்பிட்டு கொடுத்தா சாப்பிடுவானா என்ன? என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பசங்களுக்கு கிடையாது தெரியுமா? இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களே மேம், ஒரு பொன் குழந்தையும் பெற்றிருக்கலாம்ல? ஏதோ உரிமையில் சட்டென்று கேட்டு விட்டாள் மதுமிதா. ஒரு நொடி பிருந்தாவின் முகம் வாடிவிட்டது. சட்டென்று சமாளித்து கொண்டு, எனக்கு நீ தான் இருக்கிய மகளா, இது போதாதா என்றாள் சிரித்தபடி. தொடர்ந்து, டைம் ஆயிர போகுது, போய் சாப்பிடு. சாப்பிடுவியா மாட்டியா? இல்லை இங்கே கொண்டு வந்து என் முன்னாடி சாப்பிடு போ. ஐயோ, சாப்பிட்டுடுவேன் மேம், ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்ருக்காங்க. சரி சரி, எதுக்கு கூப்பிட்டேன்னா இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்கதா. யோசிக்கவே இல்லை மதுமிதா. ஓ, வரேனே என்றாள். சரி, அப்போ டின்னர் சாப்பிட்ற மாதிரி வந்துடு. பலமாக தலையாட்டி விட்டு வெளியே வந்தாள் மதுமிதா. ஆசையில் சுலபமாக சொல்லிவிட்டாள். ஆனால் அம்மாவை சமாளித்து பிருந்தா மேம் வீட்டிற்கு எப்படி போகப் போகிறோம் என்ற கவலை எழுந்தது அவளுக்குள். பிருந்தா என்ற பெயரே அம்மாவை நிறம் மாற்றி விடுகிறதே. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நெய்யில் வதக்கும் மனம் கும்மின்றி எழுந்தது. தண்ணீரில் அலசிய பாஸ்மதி அரிசியை ஒட்டப்பிழிந்து நெய்க்கலவையில் சேர்த்தாள் அகிலா. கீறி போட்டிருந்த கேரட்டும் பீன்ஸும் பட்டாணியும் உருளையும் வெள்ளை அரிசியில் வண்ணமயமாய் கலந்திருந்தன. எல்லாவற்றையும் நன்கு கிளறி குக்கரை மூடி விசிலை போட்டாள். மணியை பார்த்தாள் அகிலா. 7:30. 2 விசிலில் ஃப்ரைட் ரைஸை இறக்கினால் மதுவை சாப்பிட அழைத்து விடலாம். பாவம் குழந்தை. இன்று பிராக்டிக்கல் வகுப்பு நடந்திருக்கும். உடலை கீறி அறுக்கும் நாட்களில் சாப்பிட அவதிப்படுவாள். மதியம் சரியாக சாப்பிட்டிருக்க மாட்டாள். அதனால்தான் அவளுக்கு பிடித்த ஃப்ரைட் ரைஸ் செய்தாள். நன்றாக சாப்பிடட்டும் என்று எண்ணியபடியே ஃப்ரிட்ஜிலிருந்து சில்லென்ற தயிரை எடுத்து உப்பு போட்டு லேசாக கடைந்தாள். பொடி பொடியாய் வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டு மல்லித்தழையை தூவினாள். பப்படம் பொரித்து டப்பாவில் போட்டுவிட்டு அவளை விசிலடித்து அழைத்த குக்கரை டப்பென்று கேஸை அணைத்து அடக்கினாள். மெல்ல மகளின் அறையை எட்டி பார்த்தாள். மதுமிதா யாரோ சிரத்தையாய் ஓவியம் வரைந்து வண்ணம் பூசியது போல வெள்ளை சுடிதாரில் சிவப்பு பூக்கள் சிதறிய சுடிதாரில் ஒரு பெரிய பூவாய் அமர்ந்து கொண்டிருந்தாள். அவள் முன்னே பாடப்புத்தகம் விரிந்து கிடந்தாலும் சிந்தனை அங்கில்லை என்பதை அவளின் நிலைத்த பார்வை காட்டிக் கொடுத்தது. வழக்கமாய் வீட்டில் நைட்டியில் இருப்பாள். என்ன மது, எங்கேயாவது வெளியே போறியா? திடுக்கிட்டு திரும்பினாள் மதுமிதா. என்னம்மா? என்னம்மா? ஆமா என்றவள் தயங்கி, பிருந்தா மேம் கிட்ட போய் இந்த பாடத்துல சந்தேகம் கேட்டு வரலான்னு நினைக்கிறேன்.
அகிலாவின் முகம் உடனே சுருங்கியது. மதுமிதா அதை கவனித்தாள். மெல்ல, ப்ளீஸ்மா, பாட விஷயந்தானே. ஏன், உன் அப்பாவும் டாக்டர் தானே, அவர் வந்த உடனே கேளு. ஆமாம், அவர் டியூட்டி முடிஞ்சு எப்போ வந்து எனக்கு டவுட் கிளியர் பண்ணுறதா. போங்கம்மா. சரி, ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டு போ. மதுமிதாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அங்கே டின்னருக்கே வர சொல்லி இருக்கிறார் பிருந்தா மேம். அப்படி என்று சொன்னால் அவ்வளவுதான். இங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் சாப்பிட்றதா? அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, தட்டு எடுத்து வைங்கம்மா. அகிலா சமையலறைக்கு திரும்பும் முன் தொலைபேசி அழைத்தது. ஹலோ அகிலாவா? நான் பிருந்தா பேசுகிறேன். நல்லா இருக்கியா? பற்களை கடித்து கொண்டாள் அகிலா. இருக்கேன். என்ன விஷயம்? குழந்தைய டின்னருக்கு கூப்பிட்டுருந்தேன், வர்றேன்னு சொன்னா. இன்னும் குமார் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க மாட்டாரே, அதான் காரோட ரமேஷ் அனுப்புகிறேன், அதுவா அனுப்பி வைக்கிறியா? அவ்வளவுதான். பொசுக்கென்ற அகிலாவிற்கு கோபம் தலைக்கேறியது. என் மகளை அழைச்சு இவ என்ன டின்னர் தர்றது? என்ன உரிமை, என்ன அதிகாரம் இவளுக்கு? எல்லாம் குமார் கொடுக்குற இடம்தான். இந்த மதுவும் இணைஞ்சு ஆடுறான், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹலோ அகிலா. சரி, ரமேஷ் அனுப்பு. டொக்கென்று ரிசீவரை வைத்து விட்டாள். நீ வரியா என்ற பிருந்தாவின் அழைப்பு அவள் காதிலேயே விழவில்லை. பார்த்து பார்த்து மகளுக்கு இவள் செய்ய எவ்வளோ டின்னருக்கு அழைப்பு விடுத்து மகளை இழுத்துக் கொள்கிறாள். என்ன நியாயம் இது? மதுவும் தான் என்னமா பொய் சொல்றா? படபடவென்று வந்தது அகிலாவிற்கு. விடுவிடுவென்று சமையலறைக்குள் போனாள். அகிலாவின் நிலையோ பிருந்தா தொலைபேசியில் பேசியதையோ அறியாமல், சாப்பாடு ரெடியாமா என்று வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டாள் மதுமிதா. அவளை பார்த்து முறைத்த அகிலா வேகமாய் ஃப்ரைட் ரைஸ் பாத்திரத்தை எடுத்து வந்தாள். மதுமிதா பார்த்து கொண்டிருக்க அப்படியே சுட சுட குப்பையில் கொட்டினாள். மதுமிதா ஸ்தம்பித்து போனாள். ரமேஷ் சீராக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். பக்கத்தில் மதுமிதா மௌனமாய் உட்கார்ந்து கொண்டு வருவது அவனுக்கு விசித்திரமாகப்பட்டது. என்னாச்சு என்றான். அவள் புருவம் சுருக்கி தலையாட்டி, என்ன என்றாள். இப்படி மௌன சாமியாரா வர்றியே, அதான் கேட்டேன். வீட்லேயும் நீ சரியாவே இல்லையா, அதுதான் என்றான். அவள் மையமாய் சிரித்தாள். அவளிடம் ஒப்புக்கொள்ள மனமில்லாமல், ஒண்ணுமில்லையே என்றாளை தவிர அம்மாவின் செயல் அவளை அதிகமே பாதித்திருந்தது. அவளால் அதை மற்றவர்களிடம் வெளிப்படையாய் ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை. மனதுள் புதைத்து வீட்டு வெளியே பகட்டாக சிரிக்கும் அளவுக்கு அனுபவமும் இல்லை. அதனால்தான் அவர்கள் வீட்டில் கூட அவளால் இயல்பாய் இருக்க முடியவில்லை. பிருந்தா பார்த்து பார்த்துதான் சமைத்திருந்தாள். பொதுவாகவே அது கலகலப்பான குடும்பம். டாக்டர் ராஜசேகர் இவள் அப்பா குமாருடன் சேர்ந்து நகரின் முக்கிய பகுதியில் இருதய சிறப்பு மருத்துவமனை நடத்தி வருகிறார். பிருந்தா மருத்துவக் கல்லூரி விரிவுரையாளர். ஒரே மகன் ரமேஷ் மருத்துவக் கல்லூரியில் கடைசி வருடம் முடித்துவிட்டு ஹவுஸ் சர்ஜன் செய்கிறான். எப்போதும் மகிழ்ச்சியும் பேச்சும் சிரிப்புமாய் வீடு நிறைவாய் இருக்கும். மதுவை பொறுத்தவரை ராஜசேகரும் பிருந்தாவும் அந்யோன்யமான தம்பதி. மருத்துவம், இசை, நல்ல புத்தகங்கள் என்று விவாதிக்கும் அறிவுஜீவி குடும்பம். எல்லாவற்றையும் விட மருத்துவர்களுக்கு தேவையான அன்பும் கருணையும் நிறைந்த மனங்கள். எல்லோரிடமும் அன்பும் நட்பும் பாராட்டும். இந்த சூழல் சிறுவயது முதலே மதுமிதாவிற்கு ரொம்ப பிடிக்கும். இவள் குடும்பத்திலும் டாக்டர் அப்பா, வீட்டை நிர்வகிக்கும் படித்த அம்மா, அவர்களின் ஒரே மகள்தான் இவள். ஆனால் எங்கோ ஓர் இழையில் எதுவோ குறைதாய்ப்படும். அப்பா குமார் நல்ல கலகலப்பு தான். அம்மாவுக்கும் நல்ல கல்வி அறிவு உண்டு. ஆனால் வீட்டில் மகிழ்ச்சி, பேச்சுவார்த்தை எல்லாமே குறைவுதான். அதுதான் ஏனென்று அவளுக்கு புரியவே இல்லை. அம்மாவும் அப்பாவும் கடமைக்காக வாழ்வது போன்ற இயந்திரத்தனத்தில் உழல இடையே இவள்தான் அல்லாடியிருக்கிறாள். இதனாலேயே கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் பிருந்தா வீட்டிற்கு போக முடிந்தால் சந்தோஷமாய் கிளம்பி விடுவாள் மதுமிதா. பேச்சும் சிரிப்பும் கேலியும் கிண்டலும் படிப்பு சம்பந்தமான விவாதங்களுமாய் பொழுது போவதை தெரியாமல் பறக்கும். ஆனால் அகிலா இதையெல்லாம் ரசித்ததே இல்லை. அதுவும் கொஞ்ச நாட்களாகவே அகிலா வெளிப்படையாக பிருந்தா மீது அதிருப்தியை காட்டுவதாய்ப்பட்டது மதுமிதாவிற்கு. ஏன் என்பதுதான் புரியவே இல்லை. இதுவரை கோபத்தை வார்த்தைகளாலும் முகம் தூக்குவதின் மூலமும் மட்டுமே வெளிப்படுத்தி வந்த அகிலா அப்படியே சாப்பாட்டை குப்பையில் கொட்டியதை பார்த்து அதிர்ந்து போனாள் மதுமிதா. என்னாச்சு அம்மாவுக்கு? இந்த எண்ண குழப்பத்தில் இருந்தவளால் எப்படி வழக்கம் போல பேசி சிரித்து விருந்தை அருந்த முடியும்? பிருந்தா வழக்கம் போல ஆசையாய்த்தான் பரிமாறினாள்.
ராஜசேகர் சற்று தாமதமாய் வந்தாலும் வழக்கம் போல கலகலப்பாய் தான் பேசினார். ஆடி சேல்ஸ்னு 4 காட்டன் சேலை எனக்காக எடுத்தேன். அப்போ இந்த சுடிதார் ரொம்ப பிடிச்சிருச்சு. என் பொண்ணு நீ தானே, அதனால தான் உனக்கும் எடுத்தேன் என்றபடி அந்த காஸ்ட்லி சுடிதார் செட்டை வெற்றிலை பாக்கு தட்டில் வைத்து பிருந்தா நீட்டிய போதும் இவளால் தான் வழக்கம் போல ஹை பியூட்டிஃபுல்லா இருக்கு மேம் என்று குதிக்க முடியவில்லை. இதையெல்லாம் கவனித்து விட்டுதான் ரமேஷ் கேட்கிறான். என்னவென்று சொல்வாள் அவள். இன்னைக்கு ப்ராக்டிகல்ஸ் இருந்துச்சு, அதனால சரியா மதியம் சாப்பிடல, ஒரு மாதிரி தலைவலியா டயர்டா இருக்கு, அதுதான் என்று சமாளித்தாள். போச்சு போ, நீ சர்ஜனா தினமும் பட்னி தான் கிடப்ப போல இருக்குது. வெறுமையாய் ஒரு சிரிப்பை சிந்திவிட்டு இறங்கிக் கொண்டாள் மதுமிதா. குமார் மொட்டை மாடியில் உலவிக் கொண்டிருந்தார். மேகங்கள் யாரோ துரத்துவது போல நிலவால் வெள்ளி முலாம் பூசிக்கொண்டு வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தன. வானம் தன் வைரக்கற்களை நட்சத்திரங்களாக கொட்டி எண்ணிக்கொண்டிருந்தது. அன்று 2 இருதய அறுவை சிகிச்சை செய்திருந்தார் குமார். சோர்ந்த மனதின் அலுப்பை போக்க சுகமான தென்றல் தாளாட்ட நடந்து கொண்டிருந்தவர் மதுவை பார்த்ததும், ஹாய் மது டார்லிங், வாடா வாடா, என்ன ராஜா வீட்டில் விருந்து பலமோ? நீங்கள் கவனிப்புலாம் நல்லா தான்ப்பா இருந்துச்சு, ஆனால் நம்ம வீட்டில் தான். முகம் திருப்பி படபடத்தாள் மதுமிதா. அவர் நடப்பதை நிறுத்திவிட்டு மகளிடம் வந்து நின்றார். எனி ப்ராப்ளம்? அம்மா ஏன்பா இப்படி இருக்கிறாங்க? பிடிக்கலைட்னா விட்டுற வேண்டியதானே, அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க என்று முகத்தை சுருக்கினாள். பின்பு மாலை நடந்தவற்றை விவரமாய் சொன்னாள். நிதானமாய் கேட்டுக்கொண்டார் குமார். ஏன் அம்மா இப்படி நடந்துக்கணும்ப்பா? ரமேஷ் அம்மாவை எனக்கு பிறந்தது முதல்லே தெரியும். இப்போ அவங்க எனக்கு காலேஜ் லெக்சரர் வேற. ஃப்ரெண்டு குடும்பமும் எப்பவும் ஃப்ரெண்ட்லியாக பழகிறோம். தப்பா? அம்மா தான் எப்போவுமே யார் கூடவும் ஒட்டாமல் ஒதுங்கியே இருப்பாங்க. நானும் அப்படியே இருக்கணுமா? என்னப்பா இப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க? படபடவென பொரியும் மகளை சிரிப்புடன் பார்த்தார் குமார். டேக் இட் ஈஸி, கூல் மை கேர்ள். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? நாளைக்கு நீயும் ஒரு டாக்டர். சூழலை நிதானமாக அனலைஸ் பண்ணிப்பாரு. மேபி யுவர் மதர் இஸ் பொசசிவ். பாக்கெட்டில் கைவிட்டபடி தோல் குலுக்கினார். என்ன அவசியம்? யார்கிட்ட எப்படி பழகினாலும் நான் இவங்களோட பொண்ணு தானே, அதை அவகிட்ட எடுத்து சொல்லு. ஒரு நொடி அவர் வார்த்தைகளை மனதுள் வாங்கி சீர்தூக்கி பார்த்தவள் விருட்டென்று அங்கிருந்து வந்த வேகத்தில் திரும்பி போனாள், அதே புயல் போல. அம்மா அகிலா சமையலறையை ஒழித்து கொண்டிருந்தாள். மெல்ல பூனை போல் போய் பின்னாலிருந்து கட்டி கொண்டாள் மதுமிதா. விருட்டென்று அவளை விலக்கிவிட்டாள் அகிலா. மம்மி இன்னும் கோபமா? இந்த கொஞ்சலெல்லாம் இங்கே வேணாம், முதல்ல போ. வேற எங்கே போறதா? அதான் அந்த பிருந்தா இருக்கிறாளே, அங்கே போக வேண்டியதானே. மதுமிதா கலகலவென்று சிரித்து விட்டாள். ஸோ அப்பா சொன்னது சரிதான். யூஆர் ஜெல்லஸ் ரைட்? போடி வேலையை பார்த்துக்கிட்டு. அந்த மனுஷர் தான் கெட்டது போதாதான்னு உன்னையும் கெடுக்கிறாராக்கும். சீறினாள் அகிலா. அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் யார் கூட எவ்வளவு நெருக்கமாக பழகினாலும் என் மனசுல முதல் இடம் உங்களுக்கு தான். என்னோட அம்மா நீ, நான் தான் உன்னோட பொண்ணு. சரி, சாப்பிட்டியா? மகள் தன்மையாய் பேசியதில் சற்று இளகினாள் அகிலா. மௌனமாய் டைனிங் டேபிளில் அமர்ந்தாள். தன் பேச்சு அம்மா மனசை தொட்டிருப்பதை புரிந்து கொண்டாள் மது. அப்பாவும் ராஜசேகரும் வெளியே சாப்பிட்டு விட்டு வந்ததை பிருந்தா வீட்டிலேயே தெரிந்து கொண்டிருந்தாள். தனக்கென்று எதுவும் செய்து கொண்டிருக்க மாட்டாள் அம்மா. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாள். பிரெட் ஜாம் மட்டுமே இருந்தது. அழகாய் பதமாய் ஜாமை தடவி அம்மாவிற்கு தட்டில் வைத்து நீட்டினாள். தானும் ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கொண்டு, உன்னால அங்கே நான் சரியாவே சாப்பிடல தெரியுமா என்றாள். சட்டென்று அகிலாவின் கண்கள் நிறைந்து விட்டன. பால் காய்ச்சி கொடுக்கட்டுமா? வேற ஏதாவது செஞ்சு கொடுக்கட்டுமா? பதறும் தாயை அன்பாய் பார்த்தாள் மதுமிதா. இத்தனை அன்பா? இதை சாப்பிடு முதல்ல, அப்புறம் பாலை கொடு, போதும் எனக்கு என்றாள் மது. பாசமாய் மகளை வாஞ்சையாய் பார்த்தாள் அகிலா. அகிலா சொல்ல வேண்டாம் என்று நினைத்தும் தன்னை மீறி சொல்லிவிட்டாள். நீயாவது எனக்கு மிஞ்சணும் மது. இரவு வெகு நேரம் புரண்டு புரண்டு படுத்தாள் மதுமிதா. யோசித்து யோசித்து பார்த்தும் விளங்கவே இல்லை. நீயாவது எனக்கு மிஞ்சணும் மது. அம்மாவின் வார்த்தைகளுக்கு அவளுக்கு அர்த்தம் விளங்கவே இல்லை. ரமேஷ் வீடு திரும்பிய போது வாசல் புல்வெளியிலேயே ராஜசேகரும் பிருந்தாவும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பிருந்தா ஆப்பிளை நறுக்கி கொண்டிருந்தாள். என்னப்பா, தூங்க போகலையா? மதுவை பத்திரமா விட்டுட்டேன்ப்பா. குட், நீ வரட்டும்னு தான் காத்துட்ருக்கோம், தூங்க போகாம, தெரியுமா? என்னப்பா, நான் என்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு?
என்றபடி அருகிலிருந்த நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தான். எத்தனை வயசானாலும் நீ எங்களுக்கு குழந்தை தானே ரமேஷ், புன்னகையோடு ராஜசேகர் சொல்ல, ரமேஷ், ஐயோ அப்ப எப்படி இந்த குழந்தைய மேல் படிப்புக்கு அமெரிக்கா அனுப்ப போறீங்களா என்று அழுத்து கொண்டான். உங்க அம்மா உன்னைய ஆப்ரேஷன் தேட்டருக்கே கத்தியோட அனுப்புவாளான்னு சந்தேகம்தான் ரமேஷ். ஓர கண்ணால் பிருந்தாவை பார்த்தபடி ராஜசேகர் கிண்டல் செய்தார். போதுமே, உன்னைய பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதே உங்க அப்பா தான்டா. ஆமா ஆமா, இவ்வளவு நேரம் நீ வீடு திரும்பலைன்னு பதச்சு போய் புலம்புனது யாரா? ரமேஷ், உங்க அம்மா பயத்துக்கு உன்னையும் தன்னை போலவே சத்த பணத்தை அறுத்து லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் பாடம் நடத்ததான் அனுப்புவா பாரு. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பிருந்தா முறைத்தாள். ஆசிரியர் தொழில், அதுலயும் மருத்துவத்தை போதிக்கிறது எத்தனை புனிதமானது தெரியுமா? அந்த ஆசிரியர்கள் இல்லாட்டி நீங்க பெரிய ஹார்ட் சர்ஜன் நகர்ல 7 அடுக்கு மருத்துவமனை கட்டி குப்பை கொட்டி இருக்க முடியுமா? பிருந்தா சீறினாள். பயந்தது போல் நடித்த ராஜசேகர், ஐயோ தாயே மன்னிச்சிருமா, நான் ஆசிரியர் தொழிலெல்லாம் மட்டம் தட்டி பேசல, என் மனைவியத்தான் பேசினேன். அப்படி வாங்க, மனைவியத்தான் மட்டம் தட்டி பேசுனீங்க. ஐயோ ரமேஷ், உங்க அம்மா டாக்டருக்கு படிச்சாலா வக்கீலுக்கு படிச்சாலா? 1000 வியாதிக்கு மருந்து இருக்குது. மனைவி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதாண்டா வழி? மூவரும் கலகலவென்று சிரித்து விட்டார்கள். சிரித்த வேகத்தில் பிருந்தா பழந்தறுக்கிய கத்தியை இசகு பிசக்காய் இழுத்துவிட அது அவள் இடக்கை கட்டை விரலை லேசாக கீறிவிட்டது. ராஜசேகர் துடித்து போய்விட்டார். ஐயோ பிருந்தா, இருவர என்று அவசரமாய் உள்ளே ஓடினார். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை பிரித்து மருந்து தடவி பேண்டேட் போட்டார். ஐயோ என்னங்க இது, சின்ன கீரலுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டமா? அதானேப்பா, கத்தி பிடிச்ச ஆப்பிள் வெட்ட தெரியாத உங்க அம்மா எப்படிப்பா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்வா? எப்பா, எல்லாரும் நல்ல வேளை தப்பிச்சாங்கன்னு கிண்டல் செய்யறத விட்டுட்டு ஒரு சின்ன கீரலுக்கு ஆப்ரேஷன் லெவலுக்கு போறீங்களே. ராஜசேகர் பதில் சொல்லாமல் புன்னகைத்தார். பழத்துண்டுகளை கணவனிடமும் மகளிடமும் நீட்டிய பிருந்தா, காலையில 6 மணிக்கு ஒரு ஆன்ஜியோ இருக்கேன், போய் படுங்க முதல்ல என்றாள். சரி, நான் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். நீ காப்பி கொடுக்க டிஃபன் செய்யணும்னு அதிகாலையில எழுந்து உன்னை அலட்டிக்க வேணாம், புரியுது தானே? குட் நைட் சொல்லிவிட்டு 4 துண்டுகளை வாயில் போட்டுக்கொண்டு நகர்ந்தார் ராஜசேகர். அப்பாவுக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை என்னம்மா என்றவன், உன்னையும் அப்பாவையும் இப்படி அந்யோன்யமா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? கண்களில் பெருமை பொங்க பேசும் மகனை வாஞ்சையாய் பார்த்தாள் பிருந்தா. பின்பு செல்ல சினுங்களாய், போடா வாயரட்டா என்றாள். எல்லா வீட்லையும் இப்படித்தான். இல்லம்மா, இவ்வளவு அந்யோன்யம் அன்பு அபூர்வமா இதெல்லாம்? ஏன் குமார் அங்கிள் வீட்டில் கூட இப்படி இல்லையே? பிருந்தாவின் முகம் சட்டென்று வாடியது. அதை கவனிக்காத ரமேஷ், குமார் அங்கிள் வீடு மாதிரி தான் பல பேர் இருக்கிறாங்கம்மா, நம்ம வீடு நிச்சயம் மாறுபட்டதுமா இல்ல? உனக்கு அப்பாவும் அப்பாவுக்கு நீயும், எனக்கு நீங்க 2 பேரும்னு கிடைச்சது மிகப்பெரிய வரம்மா. மகன் பேச பேச பெருமூச்சு விட்டாள் பிருந்தா. சரி, காலையில ஒரு கேஸ் இருக்குது, சீக்கிரம் போகணும்னு சொன்னேன்ல, போய் படுப்போம், நம்ம வீட்டை பிறகு புகழ்ந்துக்கலாம் என்றாள், பேச்சை வளர்க்க விரும்பாமல். மகன் பாரதி பாடலை விஸ்மரித்து போவதை பார்த்தாள். நமக்கு ராஜசேகர் கிடைச்சது வரந்தாண்டா, ஆனா அவருக்கு அவர் வாழ்க்கையில நான் குறுக்கிட்டது நிச்சயம் அவருக்கு வரம் இல்லடா. இந்த நல்லவருக்கு நான் என்ன பரிகாரம் செஞ்சு என் பாவத்தை போக்க போறேன்? வெளியே சொல்ல முடியாத ஊமை வழிகளுக்கு வலிமை அதிகம்தான். அவள் அழுதாள். வாரம் 1 ஓடியது. அகிலா சுவாமி விளக்கேற்றிவிட்டு நமஸ்கரித்தாள். டிஃபன் ரெடியாமா என்று தட்டை எடுத்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்தாள் மதுமிதா. சுட சுட அவள் தட்டில் பொங்கலை போட்டு சட்னியையும் சாம்பாரையும் ஊற்றினாள். அப்பா இங்க சீக்கிரமே கிளம்பி போயிட்டாரா என்ன? இல்ல மது என்றவள் குமாருக்கும் தட்டை எடுத்து வைத்து கண்ணாடி டம்ளரில் தண்ணீரையும் ஊற்றினாள். எதுக்கு பயப்படுறீங்க? 2 அடப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, என்ன பயம், நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, நாள் பார்த்து சேருங்க, முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் செஞ்சிடுங்க, ஓகே? மொபைலில் பேசியபடி வந்து அமர்ந்தார் குமார். ஆபரேஷன் தொடர்பாய் இது போன்ற உரையாடல்களை கேட்டு கேட்டு அழுத்து போன அகிலா அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் பொங்கலை பரிமாற துவங்கினாள். தொடர்பை துண்டித்துவிட்டு குமார் சாப்பிட துவங்கும் போது மெல்ல அகிலா, நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா என்றாள். அவள் முகத்தில் ஆர்வம் இருந்தது. சிறு குழந்தை மிட்டாயை எதிர்பார்ப்பது போல பார்த்தாள். மருத்துவமனையில் அன்று நடக்க இருந்த முக்கிய அறுவை சிகிச்சை பற்றியும் மாலை நட்சத்திர ஹோட்டலில் ஏற்பாடாகி இருந்த செமினாரில் பேச வேண்டியவை பற்றியும் சிந்தனை வயப்பட்டிருந்த குமார் மனைவியின் உணர்வை
சற்றும் புரிந்து கொள்ளவில்லை. இயந்திரத்தனமாய், நாளைக்கு சனிக்கிழமை தானே என்றார். தலையில் அடித்துக்கொண்டு எழுந்து போனாள் அகிலா. குமார் புரியாமல் மகளை பார்க்க அவள் ஜாடையாய் அவரை சுட்டிக்காட்டி தாலி கட்டுவது போல அபிநயித்தாள். புரிந்து கொண்டார் குமார். ஓ! சமையலறைக்குள் சென்ற மனைவி காதில் விழும் வண்ணம் அதே சமயம் ரகசியம் பேசும் பாவனையில், மதுடா, நாளைக்கு எங்க வெட்டிங் டே. உங்க அம்மா கிட்ட நான் தெரிஞ்சதை காட்டிக்கல. என்ன கிஃப்ட் வாங்கலாம் அவளுக்கு என்றார். சின்ன குழந்தை போல வெளியே ஓடி வந்தாள் அகிலா. தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படி சொன்னீங்களாக்கும்? மனைவியை ஆழமாய் பார்த்தார். மயிரிழையை விட மெல்லிய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் போது மாற்றுப்பாதை அமைக்கும் அந்த நுண்ணிய வேலைப்பழுவை இவள் அறிவாளா? இதயம் துடிக்கும் போதே அறுவை சிகிச்சை செய்யும் அந்த பரபரப்பை உணர்வாளா? அப்படியே இதயத்தை கழட்டி சரி செய்து மாட்டுவதோ, செயற்கை இதயம் பொருத்துவதோ, அவரவர் உடல்நிலைக்கேற்ப உயிரோடு விளையாடி விதியோடு ஜெயிக்க தான் போராடும் ஒவ்வொரு கணங்களும் தனக்கேற்படும் மன அழுத்தத்தை புரிந்து கொள்வாளா? தன்னையே, தன் வாழ்வையை விட்டு கொடுத்திருக்கிறார். அந்த உண்மைகள் தெரிந்தால் இவள் தாங்குவாளா? இந்த குழந்தை மனம் இப்படியே குதூகலிக்கட்டுமே. மெல்ல சிரித்து கொண்டார். என்ன, நம்ம வெட்டிங் டே கூட ஞாபகம் இருக்கா? மறக்குமா அகில்? குமாரை ஆச்சரியமாய் பார்த்தாள் அகிலா. சரி, சின்னதா ஒரு பார்ட்டி வச்சிருக்கிறேன். நம்ம பரமு அங்கிள் குடும்பம், எங்க பெரியப்பா மக குடும்பம், உங்க தங்கச்சி குடும்பம், அவ்வளவுதான். அவங்களத்தான் கூப்பிட்டுருக்கேன். சரியா ஈவினிங் 6 மணிக்கு வந்துடுங்க. ஃபங்க்ஷன் நமக்காக நம்ம வீட்டில் நடக்குது. முக்கிய கேஸு, எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வந்து நிற்காதீங்க. புரியுது தானே? சரி சரி என்று தலையசைத்த குமார், ஆமா, ராஜா குடும்பத்தை கூப்பிடலையா? எதுக்கு கூப்பிடணும்? அவங்க என்ன நம்ம உறவா? அதுக்கும் மேல நீ வாழ்ற இந்த வாழ்வு. அவரால் சொல்லவும் முடியவில்லை. கோபத்தை அடக்கி நிதானமாய், அகில், ராஜா என் காலேஜ் மேட், ஹாஸ்பிட்டலில் என் பார்ட்னர், பள்ளி நாட்கள்ல இருந்து வருடக்கணக்கா பழக்கம். கூப்பிடாம எப்படி? பிருந்தாவை என் கூட காலேஜ் படித்தவ. மதுவிற்கு அப்பாவின் வாதம் சரியாகவே பட்டது. இரு குடும்பங்களுக்கும் இடையே எந்த நிகழ்ச்சியானாலும் இதுவரை ஒருவரை விட்டு ஒருவர் கொண்டாடியதே இல்லை. 2 தினங்களுக்கு முன் பிருந்தா கூட பேச்சுவாக்கில், மது, அம்மாவுக்கு வெட்டிங் டே வருதே, என்ன வாங்கட்டும்? அவங்களுக்கு இப்ப ஏதாவது தேவையா என்றார். கூப்பிடாவிட்டால் அப்பா ராஜா அங்கிளையும் தான் பிருந்தா மேமையும் எப்படி நேருக்கு நேர் மறுநாள் பார்க்க முடியும்? வீட்டில் இருக்கும் அம்மாவுக்கு இது புரிவதில்லை. இந்த இருவர் கஷ்டமும் புரியாமல் அகிலா ஆர்ப்பாட்டமாய், அப்படி சொல்லுங்க, அந்த பிருந்தா இருக்கால, அவ வரணும், அதானே உங்க ஆசை? தலையை ஒடித்து புருவம் உயர்த்தி அபிநயித்தாள். அகிலா, உனக்கு என்னாச்சு? வளர்ந்த பொண்ணை எதிர பேசுற பேச்சா இது? குமாரின் குரலில் உஷ்ணம் ஏறியது. வளர்ந்த பொண்ணு இருக்கிற வீடு இதுங்கிற நினைவு இருக்குது இல்லையா? இருந்தா சரிதான்ப்பா, பொறுப்பா நடந்துக்கோங்க. அப்படியே பாதி சாப்பாட்டில் எழுந்து போனார் குமார். மாலை எல்லாவற்றையும் மறந்தது போல, வரியா, ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரேன் என்றார் குமார். அந்த பிருந்தா வராம இருக்கிறது தான் எனக்கு பெரிய கிஃப்டே என்றாள் அகிலா நறுக்கென்று. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுமா, உனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இரவு இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. மறுநாள் காலை 4 பைபாஸ் சர்ஜரி இருந்ததால் சீக்கிரமே கிளம்பி போனார் குமார். டிஃபனை டிரைவர்கிட்ட கொடுத்தனுப்பட்டா? சம்பந்தமில்லாதவள் போல கேட்டாள் அகிலா. வேண்டாம் என்று சொல்ல நினைத்தார். அப்படி சொன்னால் அனாவசிய சண்டை வரும். அது ஒழுங்காய் அறுவை சிகிச்சை செய்ய முடியாமல் தன் அமைதியை கெடுக்கும். எதற்கு வம்பு என்று எண்ணியவராய் சரி என்றார். பெட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பியவர் நின்று அவளை போன்ற விட்டேத்தி துணியில், 50,000 டிரா பண்ணி பீரோல வச்சிருக்கிறேன், என்ன வேணுமோ வாங்கிக்கோ. போராட்டி ஏடிஎம் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணிக்க. 4 ஆப்ரேஷன்னா திரும்பி வர லேட் ஆகுமா? 6 மணிக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்களே. அவளும் சுவர் பார்த்து பேசினாள். எல்லாம் பைபாஸ் தான், பிரச்சனை இல்லாட்டி சீக்கிரமே முடிஞ்சிடும். அவளை பார்க்காமல் நடந்தபடி சொல்லியவர் போர்ட்டிகோ வந்தார். இடைவெளி விட்டு பின்னால் வந்தவள், சாமியை வேண்டிக்கிறேன் என்றாள். நின்று திரும்பி பார்த்தார். குழந்தை போன்ற முகம். சமயத்தில் வாய் மட்டும் எப்படி விஷம் கக்கி விடுகிறது. எதுக்கு வேண்டிக்க போற? நான் ஆப்ரேஷன் நல்லபடி செய்யவா, சீக்கிரம் திரும்பவா? சுவரில் சாய்ந்து முகத்தை ஒடித்தவள், ஆப்ரேஷன் நல்லபடியா முடியத்தான். சிரித்தபடி காரை திறந்து ஏறிக்கொண்டார்.
தினமும் ராஜா அங்கிள் முகத்துல அப்பாவும் பிருந்தா மேம் முகத்துல நானும் முழிக்கணும்மா, புரிச்சுக்கோ. என்ன அவங்களோட பகையா என்ன? ப்ளீஸ்மா. முதல் நாள் மாலை மதுமிதா அம்மாவை சமாதானப்படுத்தி இருந்தாள். அதனால் அவங்க குடும்பத்தை இன்வைட் பண்ணிடுங்க என்றாள் அரைமனதாக. புன்னகையுடன் காரை கிளப்பி கொண்டு போனார் குமார். மதுமிதா மகளா தங்கையா என்று புதிதாய் பார்ப்பவர் வியக்கும் வண்ணம் இளமையாய் அழகாய் மிளிர்ந்தாள் அகிலா. 3-4 மிக நெருங்கிய உறவு குடும்பம் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்ததால் தானே எல்லா ஐட்டங்களையும் சமைத்தாள். நாத்தனார், அண்ணி, மாமா மகனின் மனைவி என்று மதியமே வந்து விட்டவர்கள் அவளுக்கு உதவினார்கள். 5 மணிக்கு விருந்தை தயாரித்து முடித்தவர்கள் கல்யாணத்திற்கு கிளம்புவது போல ஜம்மென்று 6 மணிக்குள் தயாராகிவிட்டார்கள். மதுமிதாவும் அரை நாள் விடுப்பில் வந்து விட்டாள். அத்தை மாமன் வாரிசுகளோடு அவள் பொழுது கலகலவென்று ஓடியது. அண்ணன், நாத்தி கணவர், மாமா என்று ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தார்கள். கேலியும் கிண்டலுமாக பொழுது நகர்ந்தது. ராஜா குடும்பம் வரவே இல்லை. மணி 7, குமார் வரவில்லை. 4 பைபாஸ் இன்னைக்கு என்றாள். மணி 8, குமார் வரவில்லை. மொபைலில் தொடர்பு கொண்டாள். அணைக்கப்பட்டிருந்தது. மணி 9, குமார் வரவில்லை. மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டாள். 4 மணிக்கே டாக்டர் கிளம்பிட்டாரு மேடம். விஷயம் தெரியாதா உங்களுக்கு? டாக்டர் ராஜசேகரோட ஒய்ஃப் டாக்டர் பிருந்தா திடீர்னு உடல்நலம் சரியில்லாம அவங்க ஒர்க் பண்ற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. டாக்டர் 2 பேருமே அவங்கள பார்க்க 4 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்களே. வீட்டுக்கு வரலையா மேடம்? இணைப்பை துண்டித்தாள். மனம் துடித்தது. அவள் வாடிய முகம் பார்த்து, என்னாச்சு என்று உறவு பதறியது. சட்டென்று சமாளித்து கொண்டாள். ஒன்றுமில்ல, ஏதோ எமர்ஜென்சி கேஸா. டாக்டர் தொழிலில் இதெல்லாம் சகஜம்தானே. நாம சாப்பிடலாம் வாங்க, அவர் வரும்போது வரட்டும். 50,000 கொடுத்து விட்டால் கணவனின் கடமை முடிந்து விட்டதா என்ன? நான் என்ன அவரோட மனைவியா இல்லை வேற மாதிரியான பொண்ணா? ஒரு நல்ல நாள்ல, திருமண நாள்ல மனைவி அருகே இருக்க வேண்டியவர் எவ கூடவோ. ச்சே, ஏன் அவளுக்கு கணவன் பிள்ளைன்னு உறவுகளே இல்லையா? 4 மணிக்கு போனவர் 6 மணிக்கு தான். அது கூட வேணாம், 8 மணிக்குள்ளேயாவது திரும்ப முடியாதா என்ன? எமர்ஜென்சின்னா அவ கணவரும் டாக்டர் தானே. ஊர்ல வேற டாக்டர்களே இல்லையா? மருத்துவக் கல்லூரியில இல்லாத டாக்டர்களா? இத்தனை உறவுகளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கூட செஞ்சு சொல்லாம தன்னை அம்போன் விட்டுட்டு அவளுக்கு ஒன்றுன்னு உடனேயே துடிச்சு ஓடிட்டு இருக்காரு. என்ன மனுஷர் இவர்? மூக்க விடைக்க கண்களில் கண்ணீர் நிறைந்தது. கஷ்டப்பட்டு அதை அடக்கிக் கொண்டு சிரிப்பை போலியாய் மாட்டிக்கொண்டு வளைய வந்தாள். விருந்து 1/2 மணி நேரத்தில் முடிய எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள். அம்மாவின் மனநிலை தெரிந்து மதுமிதாதான் முன்னின்று விருந்தினரை கவனித்து அனுப்பினாள். மணி 10. உடை கூட மாற்றாமல் சோபாவில் சாய்ந்தாள் அகிலா. அதற்கு மேல் அடக்க முடியாதவளாய், உங்க அப்பா செஞ்ச காரியத்தை பத்தி இல்ல என்று அவள் கத்தும் போது குமாரின் கார் போர்ட்டிகோவில் நுழைந்தது. டேய், சிம்பிளா ஏதோ பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க அகிலா, குடும்பத்தோட வந்துடு என்று ராஜசேகரிடம் அன்று காலையில் சொன்ன போது கூட இருவராலும் பார்ட்டிக்கு போக முடியாமல் போகும் என்று நினைக்கவில்லை அவர். நீ கூப்பிடணுமாடா? பிருந்தா அகிலாவுக்காக ஏதோ வாங்கி வச்சிருக்கா. இப்படி வேலைக்கு ஓடி வர வேண்டிய நிர்பந்தம். இல்லாட்டி முதலாளா காலையிலே உன் வீட்டில தான் வந்து நின்றுருப்போம். ராஜசேகர் சொல்ல சொல்ல குமார் நெகிழ்ந்து போனார். அகிலா அனாவசியமாய் செய்யும் ஆர்ப்பாட்டங்கள் அவரை குன்ற செய்தது. கவனத்தை திசை திருப்பி வேலையில் ஈடுபட்டார். அன்று நடந்த அறுவை சிகிச்சைகள் எல்லாமே சிக்கல் இல்லாமல் நடந்ததால் 4 மணிக்கெல்லாம் அவர் ஃப்ரீயாகிவிட்டார். ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸை சீக்கிரமே முடித்துக்கொண்டு கிளம்பி விடலாம் என்று வார்டுகளில் நுழைந்த போதுதான் ராஜசேகர் பரபரப்பாய் ஓடி வந்தார். என்ன ராஜா, ஏன்? ரமேஷ் ஃபோன் செஞ்சாண்டா. பிருந்தா பாதி வகுப்புலேயே தலை சுற்றி கீழே விழுந்து அங்கேயே அட்மிட் ஆயிருக்கிறாளா. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. குமாருக்கும் படபடப்பு ஏற்பட்டது. ஆனாலும் கட்டுப்படுத்தி கொண்டு, ராஜா ரிலாக்ஸ், ஒரு டாக்டரான நீயே இப்படி உடையலாமா? ஒன்றும் இருக்காது. விரதம் அது இதுன்னு பிருந்தா ரொம்ப தன்னை வருத்திக்கிறான்னு நினைக்கிறேன். வா போய் பார்ப்போம். ப்ரெஷர் ஏறி இருக்குமோ? எதுவாக இருந்தாலும் பார்த்துடுவோமே. நீயே டாக்டர் இல்லையா? ஊருக்கு தான் டாக்டர், சொந்த மனுஷங்களுக்குன்னு வரும்போது என்ற ராஜசேகர் பாதியில் நிறுத்தி சட்டென்று நாக்கை கடித்து கொண்டார். குற்ற உணர்வோடு தயக்கமாய் குமாரை நிமிர்ந்து பார்த்தார். சிரித்தபடி குமார் ஆதரவாய் இட்ஸ் ஓகே என்பது போல் அவர் முதுகு தட்டி கொடுத்தவர் தனக்கு அடுத்த நிலையில் உள்ள டாக்டரை அழைத்து மடமடவென்ற ஆணைகளை பிறப்பித்தார்.
ராஜசேகரையும் தன் காரிலேயே ஏற்றிக்கொண்டு மருத்துவக் கல்லூரி நோக்கி பறந்தார். ராஜசேகர் பேசவே இல்லை. மனதின் டென்ஷன் முகத்தில் பிரதிபலித்தது. குமார் மனதில் குறித்து கொண்டார். டாக்டர் குழு பிருந்தாவை சூழ்ந்திருந்தது. இவர்களை பார்த்தவுடன் ரமேஷ் ஓடி வந்தான். என்னடா அம்மாவுக்கு? ரிலாக்ஸ் டேட். ஏன் இப்படி டென்ஷன் ஆகிற? இருக்கிற நிலையை பார்த்தா உனக்கும் பக்கத்தில் ஒரு பெட் தயார் செய்யணும் போல இருக்குதே. அதை விடு, பிருந்தாவுக்கு என்னாச்சு? நான் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுலையே புரிஞ்சுக்க வேணாமா? ஜஸ்ட் ப்ரெஷர் ஷூட்டப் ஆயிருக்கு. நேற்று வெள்ளிக்கிழமைன்னு விரதம் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. எத்தனை தடவை சொல்கிறது அவகிட்ட இந்த விரதத்தை எல்லாம் விட்டொழின்னு. சரி போய் பார்க்கலாம். பெரிய டாக்டர் தான் பார்க்குறாரு. நீ வந்திருக்கேன்னு சொல்கிறேன். ரமேஷ் உள்ளே போக ராஜசேகர் நகம் கடித்தார். நெற்றியின் சுருக்க வரிகள் அவர் கவலை சொல்லியது. ராஜா, நீ பிருந்தாவை இந்த அளவு நேசிக்க துவங்கிட்டியா? குமாரின் மனதில் ஏற்பட்டது. சந்தோஷமா இல்லை பொறாமையா? அவருக்கே புரியவில்லை. ஆனால் அது சந்தோஷமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அடுத்த அரை மணி நேரத்தில் பிருந்தா கண் விழித்து விட்டாள். ராஜசேகர் பாய்ந்து உள்ளே ஓடினார். பெரிய டாக்டர் இவர்கள் இருவரும் டாக்டர்கள் என்பதால் அவள் நிலை பற்றி தெளிவாகவே கூறினார். மாத்திரைகளை பற்றி சொன்னார். இறுதியாக, அஸ் அ டாக்டர் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கிறவரை நோ ப்ராப்ளம். நல்ல டயட், வாக்கிங், ரிலாக்ஸ் லைஃப் இது இருந்தாவே போதும். அவங்களுக்கு என்ன டென்ஷன்? மெடிக்கல் காலேஜில் நம்மளை மாதிரி பேஷண்ட்டுகளோட போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட பழகிற இனிய சூழல். எனக்கு தெரிஞ்சு இங்கே இவங்களுக்கு நோ ப்ராப்ளம் தான். வீட்லேயும் நல்ல கணவர், ஒரே பையன், கோல்டு மெடல் வாங்குகிற பையன், நல்லா சம்பாதிக்கிற கணவன். என்ன பிரச்சனை? டாக்டர் பிருந்தா, வாட்ஸ் பைட்டிங் யூ? ராஜசேகரும் குமாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பெரிய டாக்டரின் கேள்விக்கு அவளால் சோகையாய் ஒரு புன்னகையைத்தான் பதிலாக கொடுக்க முடிந்தது. சரி, டேக் கேர். வீட்டில் இவங்களை கவனிக்க பெண்கள் யாரும் கிடையாது இல்லையா? இங்கேயே ரெஸ்ட்ல 2 நாள் இருக்கட்டும். சரியாக சாப்பிட மாட்டாங்க டாக்டர், அதுதான் பெரிய பிரச்சனையே. கொஞ்சம் சொல்லுங்க ஸ்ட்ரிக்டாவே. பாதி நேரம் விரதம்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் அப்பாவும் நல்லா இருக்கிறதுக்கு இவங்க எதுக்கு இப்படி வருத்திக்கணும்? படபடவென்று புரிய ஆரம்பித்த ரமேஷ் முடிக்கும் போது தழுதழுத்து விட்டான். பெரிய டாக்டர் கண்விரிய அவனை பார்த்தார். யூ ஆர் ரைட் ரமேஷ். டாக்டர் பிருந்தா, இத்தனை அருமையான மகன் உங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, தூங்குங்க, கவலைப்படாதீங்க என்றவர் மணி பார்த்து விட்டு, சரி அப்ப நான் கிளம்புறேன், டேக் கேர் என்று நகர்ந்தார். குமார் ரமேஷின் தலையை செல்லமாக கோதினார். பரவாயில்ல ரமேஷ், அம்மானா அத்தனை பிரியமா? உன்னைய பெத்த அப்பனுக்கு அவ மேலே இல்லாத அக்கறை உனக்காவது இருக்கே, சந்தோஷந்தான். பிருந்தாவும் ராஜசேகரும் ஒரே நொடியில் அதிர்ந்தார்கள். அவர் சொன்னதின் முழு அர்த்தம் அவர்கள் உணர்ந்ததால் ஒரு நொடி வாயடைத்து போனார்கள். சூழல் புரியாத ரமேஷ் சீறிக்கொண்டு சொன்னான், என்ன அங்கிள் நீங்க? எங்க அப்பா கூட தானே வந்தீங்க, எப்படி துடிச்சு போனார பார்த்தீங்கல்ல? அபாண்டமா சொல்றீங்களே. அவன் சீற்றம் சூழல் மறந்து அவர்களை சிரிக்க வைத்து விட்டது. அதுக்கு சொல்லல ரமேஷ், உங்க அம்மா சரியா சாப்பிடலைன்னு கவனிச்சு வச்சிருக்கிற. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சதா? அந்த ஆஸ்பத்திரியை கட்டி அழத்தான் தெரியும் அவனுக்கு. எப்பா, திரும்பி உங்க அப்பனுக்கு பறிஞ்சிட்டு வராத. அவன் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து எனக்கு தெரியும், சரிதானே என்றார். அவன் என்னோட நண்பன், சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ரமேஷ் வெட்க சிரிப்புடன் ஓரமாய் போய் அமர்ந்தான். நடந்த ஆர்ப்பாட்டங்களில் மணி போனதே தெரியவில்லை. பிருந்தா தான் கடிகாரம் பார்த்துவிட்டு பதறினாள். ஐயோ, நேரமாகுது, மணி 7:30. வீட்டில் அகிலா காத்திருப்பா, நீங்க கிளம்புங்க குமார். குமாருக்கு அப்போதுதான் நினைவு வந்தது. சட்டென்று அவரை குற்ற உணர்வு சூழ்ந்தது. இங்கு இவர்களுக்கு தான் செய்த துரோகத்திற்கு பரிகாரமாய் எல்லா விதத்திலும் உதவியாய் இல்லாமல் போனாலும் தப்பு. அங்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் மனைவியிடம் போகாவிட்டாலும் தப்பு. ஒரு நொடி என்ன வாழ்க்கை இதோ என்று நொந்து போனார். பரவாயில்ல பிருந்தா, ராஜாவும் ரமேஷும் ஆடி போயிருக்கிறாங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டே போறேன். இல்ல குமார், சொன்னா கேளுங்க. அகிலா அங்கே உங்களுக்காக காத்திருப்பா. எனக்கு ஒன்றும் இல்லை, நர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் 3 பேருமே கிளம்புங்க. ரமேஷ், போகிற வழியில் நம்ம வீட்டுக்கு போயிட்டு கிஃப்ட் எடுத்துகிட்டு போப்பா. இல்லை, உன்னை இப்படி விட்டுட்டு நான் போகமாட்டேன் என்று தீர்மானமாய் அங்கு அமர்ந்து விட்டார் ராஜசேகர். சொன்னா கேளுங்க. நர்ஸ் வந்து சலைன் பாட்டிலை மாற்றினாள். நான் சொல்றதை இனி நீ கேளு என்றார் ராஜசேகர் கராராய். ரமேஷை அந்த குரலில் ஆடிப்போனான். ராஜா சொல்றது சரிதான் பிருந்தா, அவன் இங்கே இருக்கட்டும். குமார் ராஜசேகர் முதுகில் தட்டி கொடுத்தார். ஆமாம்மா, அப்பா அநியாயத்துக்கு டென்ஷனாக இருக்கிறாரு என்றான் பாதி கிண்டலாய் பாதி சீரியஸாய் ரமேஷ்.
இருக்காதா பின்ன? ரமேஷ் டாக்டருக்கு கல்யாணமான பின்னாடி பொண்டாட்டிக்காக எப்படி உருக போறாருன்னு நானும் பார்க்க தானே போறேன். மனைவிங்கிற உறவு எப்படிப்பட்டதுன்னு அப்பதான் புரியும், சரிதானே? நர்ஸ் உரிமையாய் அதட்டினாள். சட்டென்று நிமிர்ந்த ராஜசேகரின் கண்கள் குமாரின் கண்களை சந்தித்தவுடன் குற்ற உணர்வோடு தழைந்தன. குமார் வெளியே வந்து வராண்டாவில் நின்றார். 20 வருட உணர்வு போராட்டம் இது இன்று சற்று அதிகமாய் அழுத்துவதாய்ப்பட்டது. பின்னாடியே வந்த ரமேஷ், அங்கிள் கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கோங்க, அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஏதாவது சாப்பிட வச்சு அம்மாவுக்கும் இட்லி வாங்கிட்டு வந்துடுறேன். நாம் விட்டுட்டு கிளம்புனா அப்பா சாப்பிடாமலேயே ஏமாத்திடுவார்னு அம்மா கவலைப்படுறாங்க என்றான். தாராளமாக ரமேஷ், நீங்கள் சாப்பிட்றாத, வீட்டில் விருந்திருக்குல்ல. ஓ யா, சீக்கிரமே வந்துடுறேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. பரவாயில்ல, அகிலா கிட்ட சொல்லிக்கலாம். யூ டேக் யூ ஓன் டைம். ராஜசேகரும் வெளியே வந்தார். தேவைப்பட்டா செடேட்டிவ் கொடுக்க சொன்னாரே டாக்டர். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காளே, கொடுக்கலாமே, தப்பில்ல என்றார் குமார். நீங்கள் பேசிக்கிறது ஒரு பாமரனும் அதி அற்புத புத்தி படைச்ச டாக்டரும் பேசிக்கிற மாதிரி இருக்கு. பேசாம வாப்பா என்று ராஜசேகரை இழுத்து போனான் ரமேஷ். உள்ளே போய் பிருந்தாவை பார்த்துக்கோடா, 10 நிமிஷத்தில் வந்துடுறோம் சொல்லியபடியே போனார் ராஜசேகர். குமார் உள்ளே நுழைந்த போது கண்மூடி படுத்திருந்தாள் பிருந்தா. இவர் உள்ளே நுழைந்த சலனத்தில் கண் விழித்து பார்த்தாள். தூக்கம் வந்தா தூங்கு பிருந்தா. அவள் விரக்தியாய் சிரித்தாள். என்ன பிரச்சனை உனக்கு? கடந்த காலத்தை முழுசா மறந்துடு பிருந்தா. கடந்த கால கசப்புகளை மறந்துட்டேன் குமார். பிறகு என்ன? அடிமனசுல என் மேல வெறுப்போ என்னைய பழி வாங்கணுங்கிற எண்ணமோ உன்னை அறியாம உன்னைய வாட்டுதா என்ன? குமாரை ஆழமாய் நோக்கினாள். என் கண்ணை பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க குமார். இல்லை, அப்போ எடுத்த முடிவுக்கு நான் தான் பொறுப்பே தவிர நீங்கள் இல்லை. அதனால் உங்கள் மேலே வெறுப்பெல்லாம் கிடையாது. நான் அனுபவித்த வேதனைகள் உங்களுக்கும் உண்டுன்னு எனக்கு தெரியும். பிறகு எதுக்கு நான் உங்களை வெறுத்து பழி வாங்கணும்? வாழ்க்கை என்ன டிவி மெகா சீரியலா? யாரையாவது பழி வாங்க? அப்போ உன்னைய எதுதான் வாட்டுது? ஏன் இப்படி பிபி ஏகுறணும்? இந்த கசப்புகளுக்கெல்லாம் மத்தியில் ஒரு தெய்வ பிரசாதமாக எனக்கு ராஜசேகர் கிடைச்சிருக்காரு. அவருக்கு நான் என்ன கைமாறு? வயசாக ஆக பயமா இருக்கு குமார். அவள் சட்டென்று கலங்கி விட்டாள். குமாரால் என்ன ஆறுதலை வழங்க முடியும்? காலம் நல்ல மருந்து பிருந்தா, எல்லாத்துக்கும் வழி பிறக்கும். நீ இப்ப தூங்கு என்ன ப்ளீஸ். அவள் மெல்ல கண்மூடிக்கொண்டாள். குமார் மௌனமாய் புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார். அரை மணி நேரத்தில் ரமேஷும் ராஜசேகரும் வந்தார்கள். நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வழியில் ரமேஷ் தங்கள் வீட்டில் காரை நிறுத்தி பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டான். எத்தனை வேகமாய் வண்டியை ஓட்டியும் டிராஃபிக்கில் மாட்டி வீடு போய் சேர 1 மணி நேரம் பிடித்தது. வீட்டில் வண்டி போய் நின்ற போது மணி 10. உங்க அப்பா செஞ்ச காரியத்தை பாத்தியா என்று அகிலா கத்துவது போர்ட்டிகோ வரை கேட்டது. குமார் ஒரு நொடி அவமானத்தில் குன்றினார். ரமேஷை கூட்டி வந்திருக்க வேண்டாமோ என்று கூட தோன்றியது. சமாளித்துக் கொண்டு வா ரமேஷ் என்று உள்ளே நுழைந்தார். ரமேஷோடு அப்பாவை பார்த்தவுடன் மதுமிதாதான் உஷாரானான். ரமேஷ் பரிசு பொருட்களை அகிலாவிடம் கொடுத்தான். ஹாய் ரமேஷ், வா வா, பசியா வந்திருப்பீங்க. அப்பா ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பிடலாம். ரமேஷ், நீ டைனிங் ஹாலுக்கு வா. அம்மா இப்ப எப்படி இருக்கிறாங்க, என்னாச்சு என்று பேசியபடியே சூழலை சகஜமாக்கி அவனை உள்ளே அழைத்து போனாள். மகள் ஏற்படுத்தி கொடுத்த தனிமை தன் மனைவியை சமாதானப்படுத்ததான் என்பது அவருக்கு புரிய, அகில் என்றார் மெதுவாக. பளிச்சென்று கையில் இருந்த பிருந்தாவின் பரிசு பொருட்களை அவர் முன் விட்டெறிந்தவள் விருட்டென்று போய் அறைக்குள் புகுந்து கதவை சாத்திக் கொண்டாள். அவசரமாய் பொருட்களை அள்ளி மேஜை மேல் வைத்தார். உள்ளே ஏதோ பொருள் உடைந்திருப்பது புரிந்தது. பிருந்தா, நம்ம வாழ்க்கை போலவே நீ கொடுத்த பரிசு பொருளும் உடைஞ்சிருச்சுமா? குமாரின் கண்களும் கலங்கின. அடுத்த 2 தினங்கள் 2 குடும்பங்களுக்குமே சற்று சோதனையாய் அமைந்தன. பிருந்தா சற்று தேறி தெளிவடைந்தாலும் ரமேஷும் ராஜசேகரும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். வீடு, வேலை, மருத்துவமனை என்ற அலைச்சல் வேறு. அவள் சற்று தேறி வீடு வந்தவுடன் இருவருமே அப்பாடா என்று மூச்சு விட்டார்கள். குமாரின் வீட்டில் நிலைமை வேறு விதமாய் இருந்தது. அகிலா 2 நாட்களும் குமாரின் முகத்திலேயே முழிக்கவில்லை. அவர் மருத்துவமனை கிளம்பும் வரை அறையை விட்டு வெளியே வரமாட்டாள். அதே போல் அவர் வீடு திரும்பியதை கார் சப்தம் மூலம் உணர்ந்தாலே கீழே தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டு விடுவாள். வீட்டில் சரியாக சமையல் கிடையாது. மகளுக்காவது மாலை நேரங்களில் டிஃபன் கொடுப்பது, இரவு சாப்பாட்டை எடுத்து வைத்துவிட்டு அறைக்குள் போவது என்று இருந்தாள்.
குமாருக்கு சுத்தமாக எதுவும் கிடையாது. அவளுடன் பேசி தன் நிலையை எடுத்து கூற அவரும் எத்தனையோ முயன்றுதான் பார்த்தார். ஊசி இடம் கொடுத்தாள் அல்லவா நூல் நுழையும். மகளிடம் நிலைமையை கூறினார். அவளால் அனுதாபப்படத்தான் முடிந்ததை தவிர அம்மாவை சமாதானப்படுத்த முடியவில்லை. அப்பா என்று ஆரம்பித்தாலே அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்ளும் அம்மாவிடம் என்ன பேசிவிட முடியும்? இவளுடைய வாடிய முகமும் மதியம் அவனைப் போலவே கேன்டீனில் சாப்பிடுவதும் ரமேஷிற்கு நிலைமையை எடுத்து சொல்லிவிட்டன. சாரி, எங்களால உங்க வீட்டில் பிரச்சனை இல்லை என்றான். சி, என்ன பேசுற நீ பைத்திய மாதிரி? நானே ஏதோ விருந்தாளியை போல உங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டேன். மகளா என்னை நினைக்கிறவங்க கூட இருந்து கூட கவனிக்க முடியாம உதவ முடியல பத்தியா? உங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஏமாத்தந்தான் இருந்திருக்கும். என்ன இப்ப சமாதானம் ஆயிட்டாங்களா இல்லையா? ஓ, ஆயிட்டாங்களே என்று பளிச்சென சொல்லதான் நினைத்தாள். ஆனால் 18 வயது சிறு பெண்ணிற்கு அத்தனை சுலபமாய் தன்னை மறைத்து உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசத் தெரியவில்லை. கண்கள் கலங்க தலை குனிந்து கொண்டவள், சமாதானமாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில். அதே போல் ராஜசேகரும் குமாரின் நடவடிக்கை மூலமே வீட்டில் பிரச்சனை என்பதை உணர்ந்தார். கொடுக்கப்பட்ட சலைன், ஊட்ட உணவுகள், மருந்துகள், ஓய்வு ஆகியவற்றால் பிருந்தா தெம்பாகவே உணர்ந்தாள். வீட்டில் யாருக்கும் எதுவும் மறைத்து பழக்கமில்லாததால் குமார் வீட்டில் வீசும் புயல் பற்றி ரமேஷ் கூறிவிட்டான். ராஜசேகரிடம் இதை பற்றி அவள் கேட்க அவரோ திணறினார். அவள் உடல்நிலை கருதி அவளிடம் விஷயத்தை மறைக்க விரும்பினார். மகன் போட்டு உடைத்து விட்டான். கேட்டால் அவங்க வீட்டு விஷயம்தானப்பா, அம்மாவை என்ன பெருசா பாதிக்கும் என்பான். அவளை என்ன பாதிக்கும் என்று அவருக்கு தானே தெரியும். இப்போது பதறி கேட்கிறாள், என்ன சொல்வது? ஃபங்க்ஷனுக்கு குமார் போகாததுனால கொஞ்சம் அகிலா அப்செட், அவ்வளவுதான். கணவன் மனைவி ஊடல் தானே, 2 நாள் சரியா போயிடும். நாம என்ன செய்ய முடியும்? பேசாம மனசை போட்டு அலட்டிக்காம இரு பிருந்தா. நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனை வர நாம தானே காரணம். அந்த பொண்ணு மது முகமும் பார்த்தாவே சரியில்லை தெரியுமா? சரியாயிடும், சரியாக்கணுங்க. என்ன சொல்ற என்றார் சற்று கலவரத்துடன். நாம போய் அகிலா கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லுவோமே. ராஜசேகருக்கு இது சரியாகப்படவில்லை. வேணாமே, இதனால இல்ல, நீ இப்பதான் சரியாயிருக்க, அங்கே போயிட்டு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் ராஜா? அகிலாவும் மனுஷிதானே, புரிஞ்சுப்பா. வி ஆர் ஹெல்பிங் குமார், தட்ஸ் ஆல். ராஜசேகரை கெஞ்சலாக பார்த்தாள். என்னைய புரிஞ்சுக்கையே என்றன அவள் கண்கள். மகன் அருகில் இருப்பதை உணர்ந்து, அவர் நமக்கு உதவி செஞ்சாரு, எதனால மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை வேணாமே. அப்பா அதை தீர்க்கிறது நம்ம கடமை இல்லையா? ராஜசேகருக்கு விருப்பமே இல்லை. ஆனால் இதற்கு மேல் பிருந்தாவை கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்தார். குமார் வீட்டில் தன்னால் பிரச்சனை என்பதையே அவளை பாதிக்கலாம். அதனால் வேறு வழியின்றி சரி போலாவா என்றார். ரமேஷ் வழக்கம் போல காரை ஓட்டிப்போய் அவர்கள் வீட்டில் இருவரையும் இறக்கிவிட்டான். காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு அவர்களை பின்தொடர்ந்து குமாரின் வீட்டிற்குள் நுழைந்தான். மதுமிதாதான் முதலில் இவர்களை பார்த்தாள். முகம் மலர உற்சாகமாய் வரவேற்றாள். ஆன்டி, முதல்ல ஜூஸை குடிங்க, டயர்டா இருப்பீங்க என்று பழரசம் கொண்டு கொடுத்தாள். உபசரிப்பெல்லாம் ஆன்டிக்கு தானாடா, நீங்க நானும் கொசுற என்ன என்று ராஜசேகர் சீண்ட, ஆமாப்பா, வீட்டில் பிருந்தா ஆன்டியை நல்லா கவனிச்சாதானே காலேஜில் பிருந்தா மேம் கிட்ட நிறைய மார்க் போட முடியும். இப்படி வாங்கினவ தானே இவெல்லாம். ரமேஷ் ஒத்தூதினான். படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக எங்க மருத்துவமனைக்கு தானே வரணும், அப்ப வச்சுக்கிறேன் இருவனைய. ராஜசேகர் விளையாட்டை எல்லோரும் சிரித்தார்கள். வெளியே கலகலவென்று பேசினாலும் உள்ளே இவங்க எதுக்கு திடீர்னு வந்திருக்கிறாங்க, அப்பா இன்னும் வரலையே, அம்மா இவங்களோட வருகையை விரும்ப மாட்டாளே என்றெல்லாம் எண்ணி கலங்கினாள் மதுமிதா. அவள் நினைத்தது போலவே சிரிப்பு சப்தம் கேட்டு ஹாலுக்கு வந்து எட்டி பார்த்த அகிலா பிருந்தாவை பார்த்தவுடன் ரௌத்திரமானாள். நேராக வந்து முறைத்து, எதுக்கு வந்த? கவனிச்சியா நீ? உன் வீட்டுக்கு நான் வர்றதை நிறுத்தி பல வருஷமாச்சு. நீ எதுக்கு இங்கே வந்த? வெளியே நீ என் புருஷனோட கூத்தடிக்கிறது பத்தலையா? கேள்வியின் ஆக்ரோஷத்தில் அர்த்தத்தில் அனைவருமே வாயடைத்து போனார்கள். ரமேஷ் தான் சற்று சுதாரித்து சீறினான். ஆன்டி, என்னாச்சு உங்களுக்கு? என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். என் புருஷனுக்கும் உங்க அம்மாவுக்கும் இடையே ஒண்ணும் இல்லைன்னு உன் மேல சத்தியம் பண்ண சொல்லு. உங்க அம்மாவை செய்ய மாட்டா. ரமேஷ் உடைந்து போனான். பிருந்தா பொங்கி பொங்கி அழ ஆரம்பித்தாள். ராஜசேகர் துடித்து போனார். அகிலா, யூ ஆர் பிகமிங் நட்ஸ். பிருந்தா, வா போலாம். இதுக்கு தான் வர வேணான்னு சொன்னேன், கேட்டியா?
இப்பதான் உடல் தேறி வந்திருக்கிற, உனக்கெல்லாம் தேவைதானா? போலாம் வா. அதே தான் நானும் சொல்றேன் மிஸ்டர் ராஜசேகர். உங்க மனைவி சிவகாசம் இங்க வேணாம். அதே தான் உங்க மகனுக்கும். அம்மாக்காரி என் புருஷனை கவர்ந்தா பிள்ளை என் மகளை கவர்ந்துடுவாளோன்னு பயப்படுறேன். உங்களுக்கு மான ரோஷம் இல்லாம இருக்கலாம், எனக்கு அதிகமா இருக்குது. காளி போல் உக்கரமாய் கண்களை உருட்டி தலைமுடி புடவை தலைப்பு எல்லாம் பறக்க ஆட்டம் போடும் மனைவியின் கன்னத்தில் அப்போதுதான் எல்லாம் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த குமார் சட்டென்று அறைந்தார். ஒரு நொடி அப்படியே வழி பொறுக்காமல் உட்கார்ந்து விட்டாள் அகிலா. மதுமிதா செய்வது பேசுவது என்று அறியாமல் தனக்கு அடி விழுந்தது போல தன் கண்ணம் தடவிக்கொண்டு கீழே சுருண்டு அமர்ந்தாள். உட்கார்ந்த வேகத்தில் எழுந்த அகிலா கணவனிடம் கத்தினாள். என்னை அடிங்க, அடிச்சு கொன்னுடுங்க. உங்க 2 பேருக்கும் இடையில தொந்தரவா நான் தானே இருக்கிறேன், கொன்னுடுங்க. ஆமா, எங்க 2 பேருக்கும் இடையில வந்தவன் நீதான். அதே வேகத்தில் கத்தினார் குமார். அதுவரை ஸ்தம்பித்து அமர்ந்திருந்த பிருந்தாவும் ராஜசேகரும் பதட்டமாய், குமார் வேணாம் ப்ளீஸ், உணர்ச்சி வசப்பட பேசிட வேணாம், பசங்க வேற இருக்கிறாங்க என்று பதறினார்கள். இல்ல ராஜா, பசங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை வந்துடுச்சு. இனியும் மறைச்சா அகிலா டிப்ரெஷன்ல விழுந்துடுவா. தே மஸ்ட் நோ. நான் சொல்லதான் போறேன். அகிலா கேட்டுக்கோ, என் வாழ்க்கையோட ரகசியங்களை உண்மைகளை மனசு திறந்து கொட்ட போறேன். தயவு செஞ்சு கேளு. சிறுவன் குமாருக்கு 10 வயதாகும் போது அவன் அப்பா ஒரு விபத்தில் இறந்து போனார். 10 வயதில் மகனையும் 8 வயதில் மகளையும் வைத்துக்கொண்டு இவன் அம்மா செய்வதறியாது திகைத்துதான் போனாள். கல்வி அறிவோ வேலையோ இல்லாதவள். பாவம், என்ன செய்வாள்? வாழ்க்கைப்பட்ட கிராமத்தை விட்டு ஆதரவு கரம் நீட்டிய அண்ணன் ராசப்பன் வீட்டில் அடைக்கலம் புகுந்தாள். சின்ன கிராமம். அங்கே அண்ணன் பெரிய பண்ணை வீடும் ஏக்கர் ஏக்கராய் நிலங்களும் அரிசி மில்களும் வைத்திருந்தார். சாமானியனின் மனைவியாய் வாழ்ந்து எந்த சொத்தோ சேமிப்போ இல்லாமல் அண்ணனிடம் அடைக்கலம் புகுந்த அன்னத்திற்கு அவருடைய பணபலமே பயத்தை தந்தது. அதுவும் அன்னி சொத்தை ஆதாரமாய் வைத்து தொழில் ஆரம்பித்து இன்று தஞ்சையில் முக்கிய பணக்காரர்களில் ஒருவராய் நிமிர்ந்து நிற்கிறார். இப்படிப்பட்டவர் வீட்டில் தன் நிலை என்ன? ராசப்பனின் தங்கை என்று பந்தா காட்டவும் முடியாது. அவரின் தங்கை என்பதால் வேலைக்காரியாகவும் நடந்து கொள்ள முடியாது. கணவனின் திடீர் மறைவால் ஏற்பட்ட சோகம் அடிமனதில் புதைய நிதர்சனமும் எதிர்காலம் பற்றிய பயமும் ஒரு சேர மனதுள் எழுந்தன. 2 சின்ன குழந்தைகளை தொடர்ந்து படித்து வைக்க முடியுமா? ஆனால் ஒரு விஷயத்தில் அன்னம் உறுதியாக நின்றாள். தான் பட்டினி கிடந்தாலும் சரி, தன் குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை வழங்கிவிட வேண்டும். அதனால் மெல்ல அண்ணனிடம் ஒரு நாள் பேசினாள். அண்ணே, இப்படி உனக்கு பாரமா? எத்தனை நாள் இருக்கிறது? எனக்கு பெருசா உத்தியோகம் போக படிப்பில்லை. உன் வீட்டில் இருந்துட்டு நான் சாதாரண வேலைக்கு போனா அது உனக்கு அழகில்லை. அதனால எனக்கு ஏதாவது சின்ன வேலை வாங்கி கொடுத்து சின்னதா ஒரு ஓட்டு வீடு பார்த்து வச்சுடுனே. 2 பசங்களையும் கூழோ கஞ்சியை கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சிடுவேன். தங்கை ஆழ்ந்து நோக்கினார் ராசப்பன். ஒரு தாய் வயிற்றில் பிறந்து ஒரே வீட்டில் வாழ்ந்தவர்கள். ஒரு சிறு தாலிக்கயிறு இத்தனை பேதத்தை தந்து விடுமா? தாலி கட்டிய கணவன் வீட்டில் ஒன்றுமில்லாமல் வந்து நிற்பதால் குன்று நிற்கிறாள் தங்கை. தான் தாலி கட்டியதால் சம்பாத்தியத்தை எல்லாம் தனதாக நிமிர்ந்து நிற்கிறாள் மனைவி. தன்னை நம்பி உடல் பொருள் எல்லாவற்றையும் ஒப்படைக்கும் மனைவி வாழ்வில் முக்கியமானவள்தான். ஆனால் அதற்காக கூட பிறந்த பிறப்பை கைவிட்டு விட முடியுமா? உன் அண்ணி உன்னை ஏதாவது பேசினாலாமா? பதறிவிட்டாள் அண்ணன். ஐயோ அண்ணே, அப்படி ஏதாவது சொன்னா என் நாக்கு அழுகிடும். நானாதான் சொல்றேன், புருஷனை சின்ன வயசுலேயே பறி கொடுத்துட்டு நிற்கிறேன்னு அண்ணி ரொம்ப ஆதரவா தான் இருக்கிறாங்க. அண்ணே, நான் ஏதாவது ஒருத்தவளா இருந்தா மட்டும் பரவாயில்ல, என் கூட 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்திருக்கிறேனே, நிதானமாய் கேட்டார் ராசப்பன். அதுக்கு இந்த அண்ணனுக்கு வக்கில்லைன்னு நினைக்கிறியா? உரிமை இல்லைன்னு நினைக்கிறியாமா? அழுது விட்டாள் அண்ணன். என்ன நீ இப்படிலாம் கேட்குற? பின்ன அன்னை குத்துக்கல்லாட்ட நல்லா இருக்கிறப்ப தனியா போய் சம்பாதிச்சு பசங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்றியேம்மா. உனக்கு உன் அண்ணன் வீட்டில் உரிமை இல்லையா என்ன? இத்தனை பெரிய வீட்டில் உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் ஒரு இடம் இல்லையா? என் வீட்டு வேலையாட்களே ஒரு பந்திக்கு வரிசையா உட்காந்து சாப்பிட்றப்ப நீங்க 3 பேரும் சாப்பிட்டாதான் நான் கணக்கு பார்க்க போறேன்னா? என் தங்கச்சி ஓட்டு வீட்டில் கஞ்சி குடிக்கிறப்ப எனக்கு இங்கே விருந்து சாப்பாடு இறங்குமா சொல்லு? அதே உன் புருஷன் இருந்திருந்தா நீ இத்தனை தன்மானம் பார்க்கறது நியாயம். நானும் அதிகம் குறுக்கிட மாட்டேன். முன்ன ஏதோ அப்பப்போ சீர்சனத்தின்னு செஞ்சேன், அவ்வளவுதான். இதுல என்னமா வந்துட போகுது? இந்த நிலைமை அப்படியே இருக்குமா என்ன? அவள் அப்படியே அவர் காலில் விழுந்தாள். அந்த நிமிடம் முடிவெடுத்தாள். தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் இப்படி ஆதரவு தரும் அண்ணனின் நன்மைக்காக அவள் எதையும் செய்வாள். ஆனால் மனதில் சின்ன உறுத்தல்.
மெல்ல அண்ணனிடமே கேட்டுவிட்டாள். அண்ணே, உனக்கு ரத்த சம்பந்த உரிமை கடமைன்னு பேசுற. அண்ணி போக போக எங்களை பாரமா நினைச்சா? நியாயமான பயம்தான் அண்ணோ. ஆனா அவ பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவ. நியாயமான உதவிகளுக்கு குறுக்க நிக்க மாட்டா. அவ நல்லவ. என் தங்கச்சியும் அதை விட நல்லவ. 2 கை தட்டினாதான் சத்தம் வரும். வீட்டுல பொம்பளைங்க ஒத்துமையா இருந்துட்டா ஆம்பளைங்களுக்கு பிரச்சனையே இல்லை பாரு. அசந்து போய் நின்றாள் அண்ணன். என்ன அழகா பேசுறாரு அண்ணன். இந்த திறமை தான் அவரை வியாபாரத்துல முன்னேறித்திருக்க வேணும். மனைவியையும் விட்டு கொடுக்கவில்லை, தங்கையையும் தொடைந்து போக சொல்லவில்லை. அன்று முதல் அன்னம் அந்த வீட்டில் ஒருத்தியாய் மனதார ஒன்றினாள். தன் எல்லை மீறாமல் எல்லா விதத்திலும் உதவி கொண்டு அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஆதரவாய் இயங்கினாள். வீடு நிறைய வேலையாட்கள். சமைக்க, மாடுகளை பராமரிக்க, வீட்டை பராமரிக்க, கார் ஓட்ட என்று வீட்டிலேயே இருந்த ஆட்கள் தவிர வயல்களிலும் மில்களிலும் வேலை செய்பவர்களும் அடிக்கடி வேலை நிமித்தம் வந்து போவார்கள். வீடு எப்போதும் ஜே என்றுதான் இருக்கும். ராசப்பன் சொன்னது போல பின்னால் சிமெண்ட் தரை போட்ட நீண்ட ஹாலை கட்டி போட்டிருந்தார். அங்கே வரிசையாய் ஆட்கள் அமர்ந்து பந்தி பந்தியாய் மதிய சாப்பாடு நடக்கும். எல்லாவற்றையும் பொறுப்பாய் முன்னின்று கவனிக்க ஆரம்பித்தாள் அண்ணன். 10 மூட்டை குறையுதே, அடுத்த ரோட்ல வருதுமா. 10 சின்ன மூட்டைக்காக ஒரு லோடாக்கும். இதுல இவ்வளவு இடம் இருக்குல்ல, போட்டு வர்றது உங்க தப்பு. அடுத்த லோடுக்கான காசுல பாதி தான் தருவேன். கராராய் பேசி காசை மிச்சம் பிடிப்பாள். ராமு, வீடெல்லாம் ஒரே ஒட்டடை பாருப்பா. நாளைக்கு ஒட்டடை அடிச்சுடணும். சரசு, தோட்டத்து வேலையெல்லாம் நாளைக்கு முடிச்சுடணும். சரிதானே? மில்லு விஷயமா டவுனுக்கு போறியா வேலு? அப்படியே நம்ம தென்னந்தோப்புக்கு உரம் போடணும்னு சாமி கண்ணு சொன்னாரு. விவரம் கேட்டு வாங்கிட்டு வந்துடு. அப்புறம் அதுக்குன்னு தனியா பெட்ரோல் செலவழிச்சுக்கிட்டு போக வேண்டி வரும். தங்கையிடம் இத்தனை நிர்வாக திறமையா? ராசப்பணி ஆச்சரியப்பட்டார். இத்தனை ஆட்களையும் கண்ணில் விரல் விட்டு ஆட்டினாலும் அண்ணி முன் குழைந்து போவாள் அண்ணன். அண்ணி பர்வதம் இயல்பிலேயே நல்லவள், பெரிய இடத்து பெண். அதனால் நாத்தி குழந்தைகளுடன் வந்து தங்குவதை சொத்தை கரைக்கிறாளே என்று சிறுமையாய் பார்க்காமல் பெருந்தன்மையாய் நடந்து கொண்டாள். அண்ணன் வேறு இழுத்து போட்டு வீட்டு பொறுப்பை நிர்வகிக்க பர்வதத்திற்கு சற்று வேலை பழுவும் குறைந்துதான் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அதுவரை வீடும் தோட்டமும் ஆட்களுமாய் இருந்ததால் ஒரு 4 நாட்கள் கூட பிறந்த வீட்டிற்கோ கல்யாணம் கார்த்திகை என்றோ போக முடியாமல் இருந்தாள். அண்ணன் வந்த பின்னாடி அதெல்லாம் சாத்தியமானது. தன் 2 குழந்தைகளோடும் அண்ணன் மகள் அகிலாவையும் அண்ணனை பொறுப்பாய் கவனித்துக் கொண்டாள். ஒருமுறை சிறுமி அகிலா பளிச்சென்று கேட்டுவிட்டாள். ஏன்த நெய்யும் தயிரும் எனக்கு மட்டும் அதிகம் போடுறீங்க, குமாருக்கும் லதாவுக்கும் கம்மியா போடுறீங்க? லதா இன்னமும் கொஞ்சம் கேட்கிறா பாருங்க, போடுங்களேன் என்றாள். அருகே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ராசப்பன் விழுக்கென்று நிமிர்ந்தார். தங்கையை கோபமாய் விழித்தார். உங்க அப்பன் வீட்டுல பாலுக்கும் தயிருக்கும் பஞ்சம் இல்ல, 8 உட்காந்து சாப்பிட்டாலும் வடிச்சு கொட்ட வக்கு இருக்குன்னு உங்க அத்தை கிட்ட நல்லா சொல்லு என்றார் கோபம் மாறாமல். அண்ணியும் வந்து, இங்க பாருங்க, இப்படி பிள்ளைங்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டுறதுன்னா இனிமே நீங்க பசங்களுக்கு ஒன்றும் பரிமாற தேவையில்லை என்றாள். அப்பன் இல்லாத குழந்தைங்கம்மா, ஏன் இப்படி நீ நடந்துக்கிற? டேய் பசங்களா, இந்த மாமன் வீட்டுல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குடா, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க என்ன என்றார் ராசப்பன். கண்களில் நீர் கோர்க்க அண்ணனை நன்றி பொங்க பார்க்கத்தான் முடிந்தது அன்னத்தாள். அண்ணனும் அண்ணியும் பாசமாய் இருப்பதில் ரொம்பவே நெகிழ்ந்துதான் போனாள் அண்ணன். சிறுவயது அன்பு திருமணமானால் மாறும் இக்காலத்தில் இத்தம்பதிகளின் அன்பு அவளை திக்குமுக்காட வைத்தது. மகனில்லாததாலோ என்னவோ அதிலும் ராசப்பனுக்கு குமாரை ரொம்பவே பிடித்தது. அவன் நன்கு படித்து முதல் மாணவனாய் வகுப்பில் நின்றதில் குதூகலித்தார். அவன் செய்யும் சில்லறை சேட்டுகளில், பாரு என்னைய போலவே இருக்கான் என்பார். இது போன்ற தருணங்களில் எல்லாம் அன்னம் உருகுவாள். அன்னத்தின் மனம் ரகசியமாய் குமாரையும் அகிலாவையும் ஜோடியாய் நிறுத்தி சந்தோஷிக்கும். உடனே அந்த எண்ணத்தை மனதிலிருந்து அழிக்கவும் முயலுவாள். அண்ணன் இத்தனை செய்வதே பெரிது. இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிப்பார்களா? அதிகம் ஆசைப்பட்டு விட்டு நிராசையானால் கஷ்டமல்லவா? அவள் பயத்திற்கு ஏற்ப பர்வதத்தின் அண்ணன் வருகை இருந்தது. பர்வதம் போலவே இவளிடம் பாசமாய் பழகினார். இவள் பிள்ளைகளை கொஞ்சினார். ஆனால் சாப்பாட்டு நேரத்தில் அகிலாவை பார்த்து, மருமகளே, மாமன் பக்கத்துல இருந்து உட்காரு என்று இழுத்து உட்கார வைத்துக் கொண்டவர், நானெல்லாம் என்ன உங்க அப்பா அளவுக்கு பணக்காரனா? என்னையெல்லாம் சம்மந்தியா ஏற்பார் அவரு, என்ன மச்சா என்று வம்புக்கு இழுத்தார். பாத்தியாவுல உங்க அண்ணன் என்னைய வம்புக்கு இழுக்கிறத? உங்க பணத்தை போட்டுதான் நான் முன்னுக்கு வந்ததே. இவர் என்னடான்னா, பழசையெல்லாம் யார் மச்சான் நினைக்கிறாங்க? ஏதோ நீங்க மறக்காம இருக்கிறீங்க. இப்படியே இருந்தா சரி. என் மகனோட எதிர்காலம் பத்தி கவலைப்படாம இருப்பேன்.
இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு சுத்தமாய் தன் மனதில் அகிலாவை மருமகளாக்கிக் கொள்ளும் எண்ணத்தை துடைத்தெறிந்துதான் போனாள் அண்ணன். கடவுள் போட்ட கணக்கு எப்போதுமே வேறாக இருப்பதை மனிதன் புரிந்து கொள்ள முடியாததால் தானே வாழ்க்கை இத்தனை சுவாரஸ்யமாய் இருக்கிறது. குமார் ரொம்ப நன்றாக படித்தான். பிறந்து வளர்ந்த சொந்த ஊரை விட்டு மாமன் ஊருக்கு வந்த புதிதில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. ஒரு புறம் தகப்பனை இழந்த சோகம், மறுபுறம் புது மனிதர்கள், புது சூழல். முதலில் சற்று தடுமாறித்தான் போனான். அதுவும் அம்மா கூனி குறுகி ஒடுங்க இவனும் இவன் தங்கை லதாவும் அதிகம் துவண்டார்கள். வாடும் செடியை சமயத்தில் நீர் ஊற்றி காப்பாற்றுவது போல மாமன் அன்பை பொழிய மூவரும் வளர்ந்தார்கள். வீட்டினர் அன்போடு கூடுதலாய் புதுப்பள்ளியில் தோழனாய் அமைந்த ராஜசேகரின் நட்பு ரொம்பவே இதமாய் அமைந்தது குமாருக்கு. ஏதோ ரொம்ப நாள் பழகியவனைப் போல ஒட்டி கொண்டான் ராஜசேகர். புதுப்பள்ளியின் விதிமுறைகள், சூழல்கள், ஆசிரியர்களின் குணங்கள், பள்ளியின் மூளை முடுக்குகள் என்று எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தினான். புரிந்து கொள்ளும் நட்பிருந்தால் எல்லா விஷயமும் சுகமானதாய் போகும். எந்த கொடிய சூழலும் இனிமையாக அமையும். ராஜசேகர் என்ற இனிய நண்பனின் துணையால் புதுப்பள்ளியின் சூழலே சொர்க்கமானது. ராஜசேகரம் நன்றாகவே படிப்பான். படிப்பில் போட்டியும் நட்பில் ஆழமும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. பள்ளி படிப்பு, நல்ல நட்பு, அன்பான உறவு சூழல் என்று நிம்மதியாய் வாழ்க்கை அமைந்தது. வீட்டிலும் பள்ளியிலும் எப்போதும் உடன் இருந்த அகிலா அவனுக்கு இன்னொரு லதாவாய் தெரிந்தாள். மற்றபடி மெல்ல பருவம் விழித்த போது அவள் மீது தனிக்கவனம் திரும்பவில்லை. அதே விளையாட்டு, வேடிக்கை, அவ்வளவுதான். அம்மாவின் ரகசிய ஆசையும் வெளிப்படையாய் தெரியாததால் அகிலா மீது எந்தவித ஈடுபாடும் ஏற்படவில்லை. ஆனால் சீக்கிரமே அவனை வேறொரு பெண் பாதித்தாள். அவள்தான் பிருந்தா. பள்ளி இறுதியில் அவன் மாநிலத்திலேயே 3ஆவதாய் வந்தான். தோளுக்கு மிஞ்சி வளர்த்த பிள்ளை என்பதையும் மறந்து ராசப்பன் அவனை தூக்கி சுற்றினார். +2ல நீ கேட்குற குரூப் கிடைக்கும், எது வேணும்னாலும் சேர்ந்துக்க, படிக்க வைக்கிற என்ன? ரொம்ப தயங்கிய குமார் மெல்ல, நான் சொல்லுப்பா, என்ன படிக்கிற? எது வேணும்னாலும் படிக்கட்டா? அட என்னப்பா தயக்கம், இத்தனை நல்லா படிக்கிற பையன் நான் படிக்க வைக்க மாட்டேனா? சொல்லு, என்ன படிக்க விரும்புகிறேன்னு சொல்லு. +2ல பியோர் சயின்ஸ் சேரணும்னு பார்க்குறேன். மெடிக்கல் சேரணும்னு ஆசைமாமா, தட்டு தடுமாறி சொல்லிவிட்டான். அவர் அப்படியே அவனை வாரி அணைத்து கொண்டார். படிடா, நீ என்ன வேணும்னாலும் படி, என் மருமகன் டாக்டரானா எனக்குல பெருமை. மீசையை முறுக்கிக் கொண்டார். சொன்னபடி அவன் +2 முடித்தவுடன், மெடிக்கல் சேர என்ட்ரன்ஸ் எழுதுறா குமார், இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத புஸ்தகம்லாம் எனக்கு தெரிஞ்சதை டவுனில் வாங்கிட்டு வந்தேன். தேவைன்னா உன் ஃப்ரெண்டு ராசாவோட போய் வாங்கிக்கோ. தஞ்சாவூர், திருச்சி எங்கே கிடைக்குமோ அங்கே போய் வாங்க என்ன? தலையணையாய் புத்தகங்களையும் கத்தை நோட்டுகளையும் நீட்டும் மாமாவை வியப்புடனும் மதிப்புடனும் பார்த்தான். படிக்க லட்சக்கணக்கில் செலவாகுமோ என்ற பயம் சின்னதாய் இருந்தது. ஆனால் அந்த பயத்திற்கெல்லாம் அவசியமே இல்லாமல் அவனுக்கு மெரிட்டில் இடம் கிடைத்தது. அவனைப் போலவே ராஜசேகரும் மெடிக்கலில் சேர இருவரும் தினமும் திட்டை கிராமத்திலிருந்து தஞ்சை போய் வருவது சற்று சிரமம் என்று ஹாஸ்டலில் சேர்ந்தார்கள். அண்ணன் சந்தோஷமும் வருத்தமுமாய் அல்லாடினாள். மகன் மருத்துவம் படிப்பதிலும் அண்ணன் படிக்க வைப்பதிலும் சந்தோஷம். அதுவரை பிரியாத மகன் முதன்முறையாய் தன்னை பிரிந்து ஹாஸ்டல் சென்று தங்கி படிக்க இருப்பதில் வருத்தம்தான். என்னம்மா இது, அவன் கடலை தாண்டி அமெரிக்காலாம் போறான், நான் கேவலம் தஞ்சாவூர் போய் தங்க போறேன். 2-3 கிலோமீட்டரு, ஒரு ஃபோன் செஞ்சா 1 மணி நேரத்துல உன் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன்னா? மாமா வந்து அவன் முதுகு தட்டி கொடுத்தார். அவளை நான் கவனிச்சுக்கிறேன் குமாரு, நீ கவலைப்படாத. தினமும் போக வேற இந்த டிராஃபிக்ல 2 மணி நேரம் வேஸ்ட் ஆக வேண்டாம் தான் நானே ஹாஸ்டல்ல பணம் போனாலும் போகுதேன்னு உன்னை சேர்த்து விடுறேன். என்ன அண்ணா, மகனுக்கு தெம்பு சொல்லி நீ அனுப்புறதை விட்டுட்டு? தப்புதானே குமாரு, என்னை பத்தி கவலைப்படாதப்பா, நீ போய் நல்லா படிச்சுட்டு வரணும் என்ன? அதுவரை அவன் வாழ்வில் காக்கும் தேவதையாய் இருந்தது அவன் அம்மா மட்டும்தான். வெளி உலகில் கால் வைத்தவுடன் அவன் அசந்து போனான். அந்த தேவதையை பார்த்து. பிருந்தாதான் அவள். இவர்களுடைய வகுப்புதான். இதுவரை குமார் படித்ததும் இருப்பாளர் படிக்கும் பள்ளியில்தான். வீட்டிலும் தங்கை தவிர முறையுறவில் அகிலா வளைய வருகிறாள். பண்ணையில் எத்தனையோ பெண்கள். ஆனால் யாருமே ஏற்படுத்தாத தாக்கத்தை பார்த்தவுடன் ஏற்படுத்தினாள் பிருந்தா. இயல்பாய் பழகினாள். இவர்களுக்கு இணையாக படித்தாள். எல்லோருக்கும் உதவினாள். அவளுடன் பழக பழக மேலும் அவன் மனதில் அவள் ஆழமாய் பதிந்தாள். ராஜசேகர் தான் அரண்டு போனான். டே, உன் மாமா என்ன சொல்லுவார்டா?
ஏண்டா இதுவரை என் இஷ்டம் போல படிக்க வைக்கிறவரு என் கல்யாணத்துக்காக குறுக்க நிற்க போறாரு? அது இல்லடா, வீட்டில் அகிலா. சச்ச, நான் அந்த நினைப்போட அவகிட்ட பழகவே இல்லடா. அப்ப வீட்லயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. அகிலாவோட மாமா தன்னோட பையனுக்கு அகிலாவை கட்டிக்கணும்னு துடியா நிக்கிறாரு. அத்தைக்குமே அது விருப்பம் தான் தோணுது. அதனால அகிலா ஒரு பிரச்சனையே இல்லடா. அவன் நினைப்பெல்லாம் சரிதான். ஆனால் விதி என்று ஒன்று உண்டல்லவா? 4 வருடங்கள் காதலர்களாய் பிருந்தாவும் குமாரும் மனமும் உணர்வும் ஒன்றித் திரிந்தார்கள். இரு நல்ல இதயங்கள் இணைவதில் ராஜசேகரும் சந்தோஷப்பட்டான். மூவரும் ஒன்றாய் வகுப்பில் பாடம் கவனித்தார்கள், படித்தார்கள், டிஸ்கஸ் செய்தார்கள், போட்டி போட்டு பரீட்சை எழுதினார்கள். மாலை நேரங்களில் பெரிய கோவில் போய் சுற்றுவார்கள். பிரம்மாண்ட கோபுரமும் பெருமானும் பிரமிக்க வைத்தார்கள். சினிமா, சரஸ்வதி மகால் என்று சுற்றினார்கள். சமயங்களில் ராஜசேகருடன் பிருந்தாவையும் வீட்டிற்கு அழைத்து போயிருக்கிறான் குமார். இன்னும் சில நண்பர்களும் அவ்வப்போது வந்து போவதால் பிருந்தாவின் வருகை ஒன்றும் பெரிதாய் வீட்டினரை வித்தியாசமாய் பாதிக்கவில்லை. அண்ணன் மகளோ தன் மகனுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அதனால் மகனுக்கு பிடித்திருந்தால் இந்த பெண்ணையே மணக்கட்டுமே என்றுதான் அந்த தாயுள்ளமும் நினைத்தது. கடைசி வருடம் முடித்து ஹவுஸ் சர்ஜன் முடியும் சமயம் திருவிழா என்று ஊருக்கு வந்து 4 நாட்கள் தங்கினார்கள் குமாரும் ராஜசேகரும். திரும்பும் நாள் ராஜசேகர் டைபாய்டில் படுத்து விட்டான். குமார் மட்டும் தஞ்சை கிளம்பினான். கிளம்புடா, பிருந்தாவை பார்க்காம உனக்கு தூக்கமே வராதல்ல. ராஜசேகர் கிண்டல் செய்ய தவறவில்லை. கல்லூரி வந்து சேர்ந்த போதுதான் பிருந்தாவும் கல்லூரிக்கு வரவில்லை என்று தெரிந்தது. ராஜசேகரை கூட சரியாக கவனிக்காமல் பிருந்தாவுக்காக அவசரமாய் வந்தால் அவளும் வரவில்லை. அன்று முழுவதும் பாடத்தில் புத்தி செல்லவில்லை. மாலை வந்தவுடன் அவசரமாய் பிருந்தாவின் வீட்டிற்கு ஓடினான். பிருந்தா நல்ல வசதியான வீட்டு பெண். 4 வருடங்களுக்கு முன்பு நடந்த கார் விபத்தில் பெற்றோர் இருவரையும் பறிகொடுத்து விட்டாள். வயதான பாட்டிதான் இப்போது அவளுக்கு துணை. நல்ல வசதியும் மதிப்பெண்களும் இருந்ததால் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விட்டாள். பெற்றோரை இழந்து அன்புக்கு ஏங்கிய மனம் எல்லோரிடமும் தோழமை பாராட்டியது. அதிலும் அறிவும் பண்பும் அன்புமாய் இருந்த குமார் அதிகம் கவர இயல்பாய் அவன் பக்கம் மனம் சாய்ந்து விட்டது. குமாருக்கும் கண்டதும் காதல் என்ற ஈர்ப்பு ஏற்பட்டாலும் அப்பாவை இழந்து மாமா தயவில் தான் இருப்பது போலதானே இவளும் என்ற இரக்கமும் சேர்ந்து கொண்டு அன்பை ஆழமாக்கியது. 5 வருடங்கள் அன்பு இறுகி இறுகி இருவர் மனதிலும் தாங்கள் காதலர்கள் என்ற எண்ணம் மாறி கணவன் மனைவி என்றே எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. திருமணத்திற்கு பின் மேலே என்ன படிப்பது, எப்படி மருத்துவமனை அமைப்பது என்றெல்லாம் நிறைய திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். இன்னும் சில மாசங்கள்தான். படிப்பு முடிந்தவுடன் மாமாவிடம் சொல்லிவிட வேண்டும். வீட்டினர் சம்மதித்து விட்டால் போதும். அகிலாவிற்கும் லதாவிற்கும் மனமாகும் வரை கூட இவர்கள் காத்திருக்கவும் தயார். அதற்குள் மேல் படிப்பையும் முடித்து விடலாம். அகிலாவும் லதாவும் இப்போது கடைசி வருடம் பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அகிலாவிற்கு அவள் மாமன் மகனோடு திருமணம் என்ற அச்சாரம் போட்டு விட்டார்கள். பரீட்சை முடிந்தவுடன் திருமணம். லதாவிற்கும் தீவிரமாய் பார்த்து கொண்டிருக்கிறார் மாமா. மனம் முழுவதும் 1000 கற்பனைகளோடு அவள் வீட்டில் போய் கதவு தட்டினான். பிருந்தாதான் திறந்தாள். இவனை பார்த்தவுடன் முகம் பூவாய் மலர்ந்தது. ஹாய், என்ன சர்ப்ரைஸ்! வாங்க வாங்க. எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்கு வரேன்னே தெரியாதா? நீ ஏன் வரல? ராஜாவுக்கு ஏதோ ஜுரம்னு கேள்விப்பட்டேனே. டைஃபாய்டு. யார் உனக்கு சொன்ன? திருவையாறுல என் பாட்டியோட சொந்தக்காரர் வீட்டில் ஒரு சாவு. நானும் பாட்டியும் போனோம். பாட்டி நாளைக்கு காலையில தான் வருவாங்க. நான் மதியம் திரும்பினேன். பஸ் ஸ்டாண்ட்ல நரேனை பார்த்தேன். அப்பதான் உங்களை பத்தி விசாரிச்சேன். ராஜா வரலைன்னு காரணமும் சொன்னான். போதுமா? போதுமா? போதும். நீ வரலைன்னா உடனே பயந்து போயிட்டேன் தெரியுமா? உனக்கு உடம்புக்கு ஏதோன்னு. வந்தா என்ன? என்னைய கவனிக்க தான் கோல்டு மெடலிஸ்ட் டாக்டர் குமார் இருக்காரு. அப்புறம் என்ன? கோல்டு மெடலிஸ்ட் டாக்டர் குமார் வேற விதத்துல டாக்டர் பிருந்தாவை கவனிப்பாரு. அதுக்குன்னு உடம்புக்குலாம் ஒன்றும் வர வேணாம், சரியா? புரியாதது போல வேறு விதத்துலன்னா? சட்டென்று அவளை இழுத்து அணைத்து முகத்தில் ஒரு முத்தத்தை பதித்தான். அவள் கண்மூடி முழுதாய் தன்னை அர்ப்பணித்தாள். இளமை, தனிமை, இரவு, அதீத காதல், நாளைய கணவன் மனைவிதானே என்ற துணிவு, ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட நம்பிக்கை எல்லாமாய் சேர்ந்து அவன் மெல்ல மெல்ல எல்லை மீறினான். இரவு மனைவி இல்லாமல் தான் ஹாஸ்டல் திரும்பினான். அதுவரை மனதால் மட்டுமே ஆக்கிரமித்திருந்தவள் இன்றோ ஒரு புறம் இனிமையும் வெட்கமும் எழுந்தது என்றால், மறுபுறம் தாலி கட்டாமல் தவறு செய்து விட்டோமோ என்ற உறுத்தலும் எழுந்தது. பிருந்தா இவனளவு கூட கவலைப்படவில்லை. முதலிரவில் இப்படித்தான் குற்ற உணர்வோடு இருப்பீங்களா குமார்? அது வேற பிருந்தா. அங்கே ஊர் அறிய தாலி கட்டி நீ என்னுடையவளா ஆயிருப்பில்ல.
இப்போவும் நான் உங்களுடையவ தான். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை. தன்னோட கணவன் கிட்ட மனைவி தன்னை இழக்கிறது தவறா என்ன? அவன் பிரமிப்போடு அவளை பார்த்தான். என் மேல இவ்வளவு நம்பிக்கையா? இருந்தாலும் பிருந்தா, இது சரியில்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கூட உரிமையா பழகிட்டு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அவள் சட்டென்று அவன் வாயை பொத்தினாள். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா சந்தோஷமா உங்க விதவையா வாழ்ந்துருவேன். போதுமா? ஒன்று சொல்லட்டுமா? நீங்க தான் எனக்கு எல்லாமே குமார். அவன் அவளை ஆச்சரியமாய் பார்த்தான். இப்படி ஒரு பொண்ணா? தன் மேல எத்தனை நம்பிக்கை இருந்தா இப்படி பேசுவா? இந்த பொண்ணை கண் கலங்காம ஆயுசுக்கும் காப்பாத்தணும். அப்படியே அவளை அணைத்து கொண்டான். போகணுமேனு இருக்கு பிருந்தா. இப்படியே ஒரு தாலி கட்டிட்டு உன் கூடவே இருந்துடவா? எனக்கு ஆட்சேபனை இல்லை, என் கண்ணா இல்ல. ஆனா உங்க வீட்டில் ஹாஸ்டல்லைன்னு தேடுவாங்களே. இன்னும் ஒரே மாசம்தான், நமக்கும் கோர்ஸ் முடிஞ்சிடும். அகிலா கல்யாணமும் முடிஞ்சிடும். நல்ல நேரம் பார்த்து வீட்டில் சொல்லுங்க. லதா கல்யாணம் எந்த வரையில இருக்கு? பேங்க் ஆஃபீஸர் வரந்தான் அமையும் போல இருக்குது. நல்ல விஷயம், அதுவும் சீக்கிரம் நடந்துடட்டும். இன்னைக்கு நடந்த விஷயத்தை நினைச்சு மனசு வருத்திக்காதீங்க. உங்க மனைவி நான் தான், போதுமா? அவன் நெகிழ்ந்துதான் ரூம் திரும்பினான். அறைக்கு வந்தவுடன் வார்டன் அழைத்தார். என்னப்பா இவ்வளவு லேட் பண்ணிட்ட? உங்க ஊர்ல இருந்து அவசரம்னு 3 தடவை ஃபோன் செஞ்சுட்டாங்க. அவன் பதறி போனான். ராஜாவுக்கு தான் ஏதாவது? அவசரமாய் பெர்மிஷன் வாங்கி ஃபோன் போட்டான். பதட்டத்தை மறைத்து கொண்டு பேசினான். என்ன மாமா, ஃபோன் செஞ்சீங்களா? உடனே கிளம்பி வா குமார், எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அகிலாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, நீ உடனே வா. அவன் வார்டனிடம் சொல்லிவிட்டு பதட்டத்தோடு ஓடினான். என்னாச்சு? மாடி ஏறியபடி கேட்டான். அவன் திருவிழா என்று ஊருக்கு வந்திருந்த சமயம் அகிலாவும் லதாவும் கல்லூரி எக்ஸ்கர்ஷனுக்கு போயிருந்தார்கள். இவன் தஞ்சை கிளம்பிய அன்று அவர்கள் திரும்ப வேண்டிய நாள். திட்டமிட்டபடி வந்திருக்கிறார்கள். ஆனால் அகிலா போன இடத்துல ஒரு லாரி இவங்க பஸ் மேல மோதி இருக்குது. ஐயோ, அகிலா லதாவுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல, சின்ன காயத்தோட தப்பிச்சிட்டாங்கப்பா. ஆனா அவர்கள் அறைக்குள் நுழைய இருந்தவனை ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினார் மாமா. என்ன மாமா? அகிலாவோட தோழி ஒருத்தி ஸ்பாட்லையே கூலாய் போய் சேர்ந்துட்டா போல அந்த விபத்துல. மை காட்! அதை பார்த்ததுல அகிலா வினிதான்னு கத்துனவதானா? அப்புறம் பிரம்ம பிடிச்சவ மாதிரி இருக்கா. வெறிச்ச பார்வை, எது கேட்டாலும் பதிலே இல்லப்பா. அவரை தட்டி கொடுத்தவன், நான் பார்த்துக்கிறேன் மாமா என்று உள்ளே போனான். அறைக்குள் கட்டிலில் விழிவிரிய அகிலா அமர்ந்திருக்க அத்தை, அம்மா, லதா, அத்தையின் அண்ணி என்று சுற்றிலும் வீட்டு பெண்களும் சில கிராம முதிய பெண்களும் அமர்ந்திருந்தார்கள். முனி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குலதெய்வத்துக்கு படையல் போடுங்க, தெய்வ குத்தமா இருக்கலாம். ஆளாளுக்கு சலசலத்தார்கள். இவர்களை பார்த்தவுடன் மற்ற பெண்கள் அவசரமாய் எழுந்து மரியாதையாய் விலகினார்கள். குமார் அங்கே டாக்டராகி மாறி போனான். பல்ஸ் பார்த்தான், கண்களை பரிசோதித்தான், விவரம் கேட்டான். எதுவும் சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, தூக்கமும் சரியா இல்லை. அம்மாவும் அத்தையும் மாற்றி மாற்றி சொன்னார்கள். சலசலவென்று பேசும் அகிலா ஊமையாய் அமர்ந்திருப்பது அவனுக்கு வலித்தது. மாமா, பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் காலேஜ் சைக்காட்ரி விங்கோட ஹெச்ஓடி இந்த துறையில் பெரிய ஆள். நாளைக்கு காலையில் முதல் வேலையை அகிலாவை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடலாம். 1 மாதம் ஓடியதே தெரியவில்லை. பெரிய டாக்டர் மேற்பார்வையில் குமார் அகிலாவை கவனிக்க மெல்ல அவள் இயல்பு நிலைக்கு திரும்ப துவங்கினாள். மனப்பயிற்சிகள், மாத்திரைகள், ஆழ்நிலை தியானம் என்று 1 மாதம் அகிலாவிற்கு தீவிர சிகிச்சை நல்ல பலனை தந்தது. இன்னும் 2 சிட்டிங் போதும் குமார். ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல் நவ். அகிலா, நீ உன் கடைசி வருஷ பரீட்சையை கூட எழுதலாம், நோ ப்ராப்ளம். என்னம்மா? அவர் சுலபமாய் நோ ப்ராப்ளம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் வீட்டில் அகிலாவின் அம்மா பர்வதம் கிலோ கணக்கில் இனிப்பை வாங்கி கொண்டு தன் அண்ணன் வீட்டிற்கு ஓடினாள். கூடவே அண்ணனும் போனாள். அண்ணே, அண்ணே, எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நம்ம அகிலா குணமாயிட்டானே. அப்படியா? அவர் சுரத்தின்றி கேட்டதே அவர்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆமாண்ணே, அகிலா பரீட்சை கூட எழுதினாலும் சொல்லிட்டாரு டாக்டர், தெரியுமா? ஓ. அண்ணனும் பர்வதமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மெல்ல பர்வதம் கனைத்து கொண்டாள். அண்ணே, இந்த நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தானே வந்தேன். அப்படியே பேசியபடி கல்யாண பத்திரிக்கையை நல்ல நாள் பார்த்து அடிச்சிடலாம்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேனே. அகிலாவுக்கு இப்படி ஆன உடனேயே அண்ணி ரொம்ப ஆடி போயிட்டாங்க. ஐயோ, கல்யாண நேரத்தில் இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்புனாங்க தெரியுமா? அண்ணன் தாடை தடவினார். மெல்ல, நானே சொல்லணும்னு இருந்தேம்மா. பர்வதம் சற்று டென்ஷன் ஆனாள். என்னண்ணே? என்னம்மா சொல்லட்டும்? எனக்கு என் தங்கச்சி, அவ மக முக்கியம்தான். ஆனா அது என் மகனுக்கு புரியலையே. ஏன்னே?
அவன் வேற யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறானா. வீட்டில் ஒரே ரகலமா. அவனை அடிச்சு உதச்சு எதுக்கும் மசியல பய. கட்டாயப்படுத்தி கட்டி வச்சா நம்ம அகிலா வாழ்க்கை எல்லாம் பாழாக போகும். பர்வதம் துவண்டு போனாள். மேலே எதுவும் பேச முடியாமல் திண்டாடினாள். அவளுக்கு ஒரு நொடி உலகமே ஸ்தம்பித்தது. என்ன சொல்ல வர்றார் இவரு? தெளிவாய் பேசும் இவரிடம் மேலே என்ன பேச முடியும்? பேருக்கு சாப்பிட்டு விட்டு கிளம்பி விட்டாள். கார் தெருக்கோடியில் மக்கர் செய்ய டிரைவர் பேனட் திறந்து பார்த்தான். சின்ன பிரச்சனை தாம்மா, 2 நிமிஷத்துல சரியாயிடும். பர்வதமும் அண்ணமும் காரை விட்டு இறங்கி மர நிழலில் நின்றார்கள். அண்ணன் மகன் ரவி பைக்கில் வந்தான். இவர்களை பார்த்தவுடன் வண்டியை நிறுத்தி, அடா அத்தை, வாங்க வாங்கம்மா. நம்ம வீட்டுக்கு தானே? ஆமாம்ப்பா, இப்பதான் கிளம்பிட்டோம். வந்து நேரமாச்சா? அகிலா இப்ப பரவாயில்லையா? பூரணமா குணமாயிட்டாப்பா. அவன் முகம் வளர, அப்பா ரொம்ப சந்தோஷம் என்றான். அண்ணமும் பர்வதமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கார் பேனட்டை மூடினான் டிரைவர். ரெடிமா என்றான். என்ன ரவி, யாரையோ நீ விரும்புறதா ஒரு செய்தி காதல விழுந்துச்சு. அண்ணம் மெல்ல கிண்டினாள் நகராமல். அட, யாரும் உங்களுக்கு அப்படி ஒரு பொய் தகவலை சொன்னது? அகிலாவோட நிச்சயமான பின்னாடி வேற ஒரு பொண்ணை திரும்பி பார்க்க நான் என்ன முட்டாளா என்ன? அவ்வளவுதான், வெடித்தாள் பர்வதம். அத உங்க அப்பா கிட்ட போய் கேளுப்பா. அத்த வாங்க என்று அன்னத்தை இழுத்து கொண்டு கார் ஏறி கிளம்பினாள் பர்வதம். வீடு திரும்பியவள் 2 நாட்கள் ஜுரத்தில் படுத்து விட்டாள். சொந்த அண்ணனை மறுத்தா என் மகளை யாருங்க கட்டிப்பாங்க என்று பிதற்றினாள். ராசப்பன் விஷயம் அறிந்து தொலைபேசியில் அவள் அண்ணனை தொடர்பு கொண்டார். என்ன மச்சான் இப்படி செஞ்சிட்டீங்க? உங்களுக்கு உங்க மக முக்கியம்னா எனக்கு என் மக முக்கியம் இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி இவ இப்படியே அடிக்கடி பிரம பிடிச்சு உட்கார்ந்தா டாக்டருக்கு செலவழிக்கவே சரியா போயிடும்ல. என் மகன் வாழ்க்கை என்னாகிறது? பளிச்சென்று கன்னத்தில் அடிபட்டது போல் வலித்தது. இது திரும்ப திரும்ப வர வியாதி இல்லைங்க. யாரு கண்டாங்க? என் மருமகனே டாக்டர் தானே, சொன்னானே. அப்ப அவனையே கட்டிக்க சொல்லுங்களேன். கேள்விப்பட்டவுடன் அன்னம் சீறினாள். என்ன நினைச்சாரு உங்க மச்சான்? அவர் மாதிரி நான் ஒன்னும் கோழை இல்லனே. என் மகன் உன் மக கழுத்துல தாலி கட்டுவான். உங்க அந்தஸ்துக்கு நான் சமம் இல்லைன்னு தான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். பர்வதம் நாத்தியை கட்டி கொண்டு அழுதாள். அண்ணி, இதை அழுகிற நேரம் இல்ல. மகா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அழுவீங்களாக்கும். சீக்கிரமா எழுந்து வாங்க, உடல்நலம் தேறி. கல்யாண வேலைகளை கவனிக்க வேணாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? தஞ்சை பெரிய கோவில் எதை பற்றியும் கவலைப்படாமல் 1000 ஆண்டுகளாய் இதேபோல் எத்தனை பிரச்சனைகளை பார்த்திருப்பேன் என்று கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தது. குமார் நந்திதேவர் அருகே மேடையில் அமர்ந்து தலையை கைகளால் தாங்கிக் கொண்டிருந்தான். கவலையாய் அருகே ராஜசேகர். என்னடா முடிவெடுத்திருக்க? என்னடா இப்படி கேட்குற? பிருந்தாவனை எப்படி கைவிட முடியும்? இன்னும் 2-3 சந்தர்ப்பத்தில் நாங்க உடலாலும் நெருங்கிட்டோண்டா. ராஜசேகர் அப்படியே உட்கார்ந்து விட்டான். நண்பன் மாட்டியுள்ள சந்தர்ப்ப வலையின் தீவிரம் அவனுக்கு புரிந்தது. உங்க அம்மா கிட்ட சொன்னியா? அவங்க என்ன சொல்றாங்க? குமாரின் கண்கள் பனித்து விட்டன. அபலையா 2 குழந்தைகளோட அண்ணன் வீட்டில் படியேறி நின்னவங்கடா. பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சு பொண்ணுக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் பேசுறாரு. அப்படிப்பட்டவருக்கு நாங்க செய்ய வேண்டிய செஞ்சோற்று கடன் என் உடம்ப செருப்பா தச்சு போட்டாலும் தீராதுடா. ஆனா பிருந்தா, அவ இப்ப 2 மாசம். ராஜசேகர் அதிர்ந்தார். பிருந்தாவோட நிலைமைய உன் அம்மா கிட்ட சொன்னியா? சொன்னேன். என்ன சொல்றாங்க? அத்தையோட அண்ணன் தன்னோட மகன் வேற பொண்ணை காதலிக்கிறதா போய் சொல்லி இந்த சம்பந்தத்துல இருந்து கலந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்கடா. கர்ணன் சொந்த தம்பிகளை எதிர்க்க போறோம்னு தெரிஞ்சும் துரியோதனனை விட்டு பிரியலை இல்ல. அது செஞ்சோற்று கடன். அது மாதிரி நீ பிருந்தாவுக்கு செய்யறது துரோகம்னாலும் அந்த பழிப்பாவத்தை சுமந்துக்கிட்டு அகிலாவை கட்டுறது தான் சரின்னு பேசுறாங்க. என்னால முடியாதுடா. பிருந்தா என் மேல எத்தனை நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமா? நான் செஞ்சோற்று கடனை தீர்க்க அவளோட வாழ்க்கையை ஏன் பழி கொடுக்கணும் சொல்லு? குமார் பொது இடம் என்றும் பாராமல் குலுங்கி குலுங்கி அழுதான். ராஜசேகர் ஓய்வாய் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். கல்லூரி முடிந்து பொட்டி படிக்கையோடு ஊர் திரும்பியாகிவிட்டது. கிராமத்தில் கல்யாணம் நிச்சயமாகி தடைபட்டால் அதன் பின் அந்த பெண்ணின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும். அப்படி பார்த்தால் அகிலா பாவம்தான். காதலனை நம்பி பிள்ளை சுமக்கும் பிருந்தாவும் பாவம். குமார் என்னதான் செய்வான்? பாவம்தானே. ஒரு நொடி அகிலாவை மணக்க முன்வந்தாள். குமாரின் பிரச்சனை தீரும் என்று கூட நினைத்தான் அந்த உண்மையான நண்பன். ஆனால் கிராமத்து ஜாதி அந்தஸ்து பேதங்களை மீறி அதையெல்லாம் சாத்தியப்படுவதற்கு இல்லை என்பதும் அவனுக்கு புரிந்தே இருந்தது. பாவம் குமார். யோசிப்பின் தீவிரத்தில் தன்னை மறந்திருந்தவன் தன் எதிரி அண்ணம்மா வந்து நிற்பதை கவனிக்கவில்லை. என்ன தம்பி யோசனை? தூக்கி போட நிமிர்ந்தான். அன்னத்தை பார்த்தவன் வாரி சுருட்டி எழுந்து,
வாங்கம்மா என்றான். எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தவள், உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன்பா. என்னம்மா சொல்லுங்க. நான் அந்த பிருந்தாவை பார்க்கணுமே. பிருந்தா ரொம்ப நேரம் எதுவும் பேசவில்லை. அந்த மௌனத்தை கலைத்த அன்னம் கடைசியாக, ஒரு பொண்ணோட எதிர்காலம், அவ அம்மாவோட உயிர், அவ அப்பாவோட மானம் எல்லாமே உன் கையில இருக்குமா. குமார் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேங்கிறான். உத்தமமான குணம். அவனை பெற்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான். அவனை கட்டிக்க போறேங்கிற நம்பிக்கையில தான் நீயும் உன்னை அவன்கிட்ட இழந்திருக்கிற. ஆனா நம்மளை மீறி சூழல் நமக்கு எதிராக இருக்கே. முடிவை உன் கையிலே விட்டுடுறேம்மா. எழுந்து கைகூப்பி விருட்டென்று விலகினாள். குமார் கதறிப்போனான். பிருந்தா, நிச்சயம் நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அதுவும் வயிற்றுல என் குழந்தை இருக்கிறப்ப உனக்கு துரோகம் செஞ்சுட்டு நான் வேற ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டினா எனக்கு நரகம்தான். நான் தானே விலகிறேன் குமார். கணவனுக்கு ஒரு இழுக்குன்னா மனைவி தானே உரிய நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய உதவி, நன்றி, இதுல இருந்து வலுவாம இருக்க நான் தானே துணை நிக்கணும். நல்லா பேசுற பிருந்தா. ஆனா நல்லா யோசிங்க குமார். நாம பிரியறதுனால நம்ம 2 பேருக்கு தான் வலியும் நஷ்டமும். ஆனா நீங்க அகிலாவை மனக்காட்டி உங்க மாமா குடும்பமும் அம்மாவும் அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்க அழிவுல நம்மளோட வாழ்க்கை ஆரம்பிச்சா உருப்புவோமா சொல்லுங்க. அதுக்கு மனப்பூர்வமா விலகிடுறது நல்லது. என் மனசு எப்பவும் உங்கள வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கும் குமார். உங்க வாரிசோட நான் வாழ்ந்துடுவேன். என் வாரிசு ஊரறிய இனிஷியல் வேணாமா? ராஜசேகர் இடை புகுந்தான். இனிஷியல் நான் தரேன்டா. குமார் அரண்டான். ராஜா, என்ன சொல்ற? உன் பிள்ளையும் உன் பிருந்தாவையும் இனி ஊர் உலக பொறுத்தவரை என்னோட பிள்ளை என்னோட மனைவி, அதாவது ஊர் உலகத்துக்கு மட்டும்தான். பிருந்தாவும் குமாரும் ஒரு சேர அதிர்ந்தார்கள். ராஜா, இந்த முடிவு தான் நம்ம எல்லாருக்கும் முக்கியமா பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது குமார். எப்படிடா, உனக்குன்னு வாழ்க்கையே இல்லாம நட்புக்காக இதை கூட செய்ய மாட்டேனாடா? குமார் கதறியபடி ராஜாவை இழுத்து அணைத்துக் கொண்டான். பிருந்தா முகம் மூடி அழுதாள். பின்பு மெல்ல தெளிந்து, குமார், என் நினைவா அகிலாவோட வாழ்வை பாழாக்க மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணுங்க. அவன் கையடித்து சத்தியம் செய்தான். அதில் அவன் கண்ணீர் துளிகள் விழுந்தன. அகிலாவும் குமார் திருமணமும் நடந்தது. அவள் பிள்ளை பேறு என்று அம்மா வீட்டில் இருக்கும் சமயம் அவன் MS முடித்தது. ராஜசேகரும் பிருந்தாவும் டவுனில் செட்டில் ஆகி MS முடித்தது என்று வாழ்க்கை ஓடியது. பிருந்தாவிற்கு ரமேஷ் பிறந்த சில மாதங்கள் கழித்து அகிலாவிற்கு மதுமிதா பிறந்தாள். பிருந்தாவிற்கு வாக்கு கொடுத்தபடி அகிலாவிற்கு நல்ல புருஷனாகவே வாழ்ந்தான் குமார். இடையில் பிருந்தாவிற்கு லெக்சரர் பதவி கிடைக்க குமாரும் ராஜசேகரும் ராஜ்குமார் மருத்துவமனையை துவங்கினார்கள். அகிலாவும் குமாரும் டவுனுக்கு மாறினார்கள். எத்தனை கூப்பிட்டும் அவன் அம்மா, மாமா, அத்தை மூவரும் கிராமத்தை விட்டு வர மறுத்து விட்டார்கள். குழந்தைகள் வளர வளர பழசையெல்லாம் மனதின் ஆழத்தில் புதைத்துவிட்டு பிருந்தா, குமார், ராஜசேகர் மூவரும் பழைய நட்பை மட்டுமே உறுதியாய் பிடித்து கொண்டு கயிறு மேல் நடக்கும் வித்தை போல ஜாக்கிரதையாய் பயணிக்க எங்கோ ஒரு சந்தேக பொறி அகிலாவை மெல்ல மெல்ல கொண்டிருக்கிறது. அது வெடித்து சிதறி இப்போது பழைய உண்மைகள் வெளியே வந்துவிட்டது. அகிலா, இப்பவும் சொல்றேன், இந்த 20 வருஷமா உனக்கு மட்டும்தான் நான் கணவனா வாழ்றேன். குமாரின் குரலில் உண்மை ஒலித்தது. அவள் முகம் கனிய மற்றவர்கள் காத்திருக்க அவளோ கோபமாய் குமாரை முறைத்தபடி, அப்ப இந்த உண்மைகளை மறைச்சு என்னைய கட்டியிருக்கிறீங்க. செஞ்சோத்து கடன் தீர்க்க யாரோ ஒருத்தியோட காதலன் எனக்கு கணவனா மாறிட்டீங்க. பேஷ் பேஷ். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பிருந்தாவுக்கு பதிலா நான் உங்க வாழ்வுல இருந்து விலகியிருப்பேனே. இப்ப எனக்கு தெரியாம இத்தனை பெரிய புள்ள உங்க மகன்தானே அது? அவர்கள் அனைவரும் ஸ்தம்பித்தார்கள். விருட்டென்று உள்ளே போன அகிலா போன வேகத்தில் கைப்பையோடு வெளியே வந்தாள். டிரைவர், திட்டைக்கு காரை எடு என்றவள், அம்மா அம்மா என்று ஓடி வரும் மகளை கூட பொருட்படுத்தாமல் காரில் ஏறி போனாள். மதுமிதா தோல்வியோடு வந்து பொத்தென்று சோபாவில் விழுந்தாள். தலை குனிந்து பிருந்தா அழுது கொண்டிருந்தாள். சாரி பிருந்தா, அகிலாவுக்காக குழந்தைகள் எதிரே உன்னை விட்டு கொடுத்துட்டேன். அதுவரை ஷாக்காகி உட்கார்ந்திருந்த ரமேஷ் விழுக்கென்று நிமிர்ந்தான். என்ன அங்கிள் சொன்னீங்க? நீங்க சொன்னதுனால எங்க அம்மா மேல மதிப்பு கூடியிருக்கிறே தவிர ஒன்னும் குறையவே இல்லை. அப்படியே மகனின் மடியில் சரிந்து குலுங்கினாள் பிருந்தா. மெல்ல ராஜசேகர் குமாரின் தோள் அணைத்து, குமார், இதுவரை உன் பொக்கிஷங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டேன். இனி உன்கிட்ட ஒப்படைக்கிற நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அகிலாவுக்கு உண்மை புரிஞ்சு திரும்பிடலாம். அதே சமயம் எல்லோருக்கும் விஷயம் தெரிஞ்சதுனால இனி உலகுக்காக பயப்படாம உன் மகனையும் பிருந்தாவையும் ஏத்துக்கோ. என் கண்ணை பார்த்து சொல்லு ராஜா. இந்த வாக்கியம் அவர்கள் கல்லூரி நாட்கள் முதல் மூவரும் சொல்வது. இப்படி கேட்டால் எப்படி உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும்? ராஜா, பிருந்தா ஜடப்பொருளா இருந்திருந்தான்னா கொடு என் பொக்கிஷத்துன்னு நான் திரும்பி கேட்கலாம்.
அவள் உயிருள்ள மனுஷிடா. வேண்டான்னு நான் தூக்கி போட்டுட்டு வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்துக்கிட்டு விளையாடுறதுக்கு பொம்மை இல்லை. அவள் ஒரு மகனுக்கு தாயிடா. நாங்கள் உயிருக்கு உயிராக நேசிச்சோம். விதி பிரிஞ்சிட்டோம். இந்த 20 வருஷமா என் மனசுல மனைவின்னு அகிலா தான் இருக்கா. அதே மாதிரி எனக்கு தெரியும், பிருந்தா மனசுல கணவனா நீ நிறைஞ்சிருக்கிற பொக்கிஷத்தை தூக்கி போட்டவனை விட அதை பாதுகாத்தவனுக்கு தான் உரிமை அதிகம்னு. குமார், இருவரும் கூவினார்கள். ராஜசேகர் அதிர்ந்தும் பிருந்தா திகைத்தும் அழைத்தார்கள். கை காட்டி தடுத்தவர் தானே தொடர்ந்தார். எதுவும் பேசாதீங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலேயோ 2 பெண்களோட வாழ்க்கையில விளையாடிட்டேன். இப்பவும் நிறைவா மனைவி மகள்னு வாழ்றேன். நட்புக்காக நான் என்னடா செஞ்சேன்? நீ உன் வாழ்க்கையே எங்களுக்காக தொலைச்ச வேண்டா. பேருக்கு ஊருக்காக மனைவின்னும் இரவல் மகன்னும் வாழ்ற. நீ இப்படி உன்னைய தியாகத்துல கரைச்சிக்கிறத கண் எதிரே தினம் தினம் பார்த்து பார்த்து உருகி போற பிருந்தா. அதான் போன வாரம் பிபி எகிரி படுத்துக்கிட்டா. என் மகனுக்கு இனிஷியல் நீ தராட்டி இப்ப இவ்வளவு கௌரவமா ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சிருக்குமோ இவங்களாலன்னு சொல்லு. இல்ல என்னாலதான் நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியுமா? ராஜசேகர் நெளிந்தார். குமார், எக்ஸாஜரேட் பண்றடா. உண்மைய பேசுறேன்டா. நானும் பிருந்தாவும் உனக்கு கடன் பட்டிருக்கிறோம். சாகர வர எங்களை கடனாளியா வச்சிடாத. நல்ல நாள் பார்த்து வீட்டில் வச்சு எங்க முன்னாடி அவ கழுத தாலியை கட்டு. உண்மையான கணவன் மனைவியா வாழுங்க. குமார், என்னடா தயக்கம்? போன வாரம் அவ படுத்திருந்தப்ப அப்படி துடிச்சு போனியே, அதெல்லாம் நடிப்பா என்ன? ராஜசேகரால் பதில் சொல்ல முடியவில்லை. அங்கிள், நாள் நான் பார்க்குறேன் அங்கிள். அப்பா தாலி கட்டுவாரு என்றான் ரமேஷ். ரமேஷ், இவர் உன் அப்பாடா, இன்னும் அங்கிள்னு கூப்பிடுற? வெகுளியாய் மது சமயம் தெரியாமல் சொல்லி சிரித்தாள். சாரி மது, இந்த இப்பிறவிக்கு ராஜசேகர் தான் என்னோட அப்பா. அங்கிள் சாரி, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். குமார் அவனை தன் தோள் மீது சாய்த்து தலை தடவினார். பனித்த கண்களை அவனை அறியாமல் துடைத்தபடி வர் ரைட் மை சன் என்றார். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளாதான் இருக்குது என்றாள் மதுமிதா நாட்காட்டியை புரட்டியபடி. அதுக்குள்ள அம்மா வந்துடுவாங்களாப்பா? சின்ன ஏக்கத்தோடு கேட்கும் மகளை தலை தட்டி சிரித்த குமார், நிச்சயமா அவளுக்கு உண்மைகளை ஜீரணிக்க கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். ரொம்ப நாள் நம்மளை பிரிஞ்சு அவளால் இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் 2 பாட்டிகளும் சேர்ந்து இங்கே துரத்திட மாட்டாங்க. எல்லோரும் சிரித்தார்கள். ராஜா அங்கிள், நீங்க இன்னும் உங்க சம்மதத்தை சொல்லவே இல்லையே. மது ராஜசேகரை சீண்ட. அம்மாவும் தான் சம்மதம் சொல்லல. ரமேஷ் பிருந்தாவை கேலி செய்தான். இந்த இப்பிறவிக்கு ராஜசேகர் தான் என் அப்பா நீ சொன்ன பின்னாடியும் 2 பேரும் மறுப்பாங்களா என்ன? என்ன பசங்களுக்கு முன்னாடி ஒத்துக்க கொஞ்சம் கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வாங்க நம்ம உள்ள போலாம். அகிலா ஆண்டி இருந்தா நல்லா வக்கனையா சாப்பாடு கிடைக்கும். இனிய தங்கச்சி, உனக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி இனிய அண்ணனே, இந்த கதையிலிருந்து கிடைக்கிற நீதி தான் என்ன? காதலிச்சா வீட்டில் விஷயத்த போட்டு டபக்குன்னு உடச்சிடணும். 5-6 வருஷம் காலம் தாழ்த்தக்கூடாது. அதனால நீ பப்பியை டாவடிக்கிற விஷயத்த இப்பவே எடுத்து விடுன்ற. அடிப்பாவி, கடைசியில் என்னையே கவுத்துட்டியே. அவன் பாவனையாய் கை ஓங்கி துரத்த புள்ளி மானாய் துள்ளி ஓடினாள் மதுமிதா. குமார் இருவருக்கும் சமாதானம் ஏற்படுத்தும் சாக்கில் அவர்களை தொடர்ந்து தோட்டத்து பக்கம் போனார். தனிமையில் ராஜசேகரும் பிருந்தாவும் முன்பு பலமுறை இருந்திருக்கிறார்கள். ஆனால் முதலில் கணவன் முன் நிற்கும் புது பெண் போல இன்று தலை குனிந்து நின்றாள் பிருந்தா. இன்றைய சூழலே வேறல்லவா? மெல்ல அவள் அருகே சென்ற ராஜசேகர், பிருந்தா, உனக்கு இதுல மனப்பூர்வமா சம்மதம் தானே என்று முதன்முறையாய் அவன் முகவாயை தொட்டு முகம் தூக்கினார். அவள் கண்கள் நிறைந்து வழிந்தன. அப்படியே அவர் கால்களில் சரிந்து கதறினாள். அதற்கு மேல் பொறுக்க முடியாதவராய் அவளை தூக்கி தன் தோளில் சாய்த்து கொண்டார் ராஜசேகர். தோட்டத்து பக்கத்திலிருந்து கணீர் என்ற குரலில் ரமேஷ் பாடுவது கேட்டது. நெகிழ்ந்து அழுத நிலையிலும் பிருந்தாவின் முகம் தானத்தால் சிவந்தது. வெட்க சிரிப்போடு ராஜசேகர் நெஞ்சில் அப்படியே புதைந்தாள். கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.